ஒரு பொதுவான கருத்து சிலவங்களுக்கு இருக்கலாம், சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்து முரண்பான கருத்துக்கள் இருக்கலாம். தேக்கு மரம் என்பது ஒரு ஷெட்யூல் டிம்பர், பட்டியல் வகையில் அல்ல அட்டவணையில் வர்ற டிம்பர். அதுல வந்து தேக்கு மரத்தை வந்து யாரும் வளர்ப்பதற்கு எந்த வித தடையும் கிடையாது. ஆனால் அதனை வெட்டி வைக்கும் போது 0.5 கியூபிக் மீட்டர், அதை 17 கனஅடிக்கு மேல நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், தேக்கு மரம் வளர்க்கறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்கணுமா, தேக்கு மரம் வந்து அறுவடை செய்வதற்கு பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்பாங்க. தேக்கு மரத்தை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அறுவடை செய்வதற்கோ வேற எதுக்கும் நீங்க பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு டிரான்சிட் பெர்மிட் அவசியம், அதாவது நம்ம அனுமதி படிவம் அவசியம். ஆகவே இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நான் லீவ் இட் டு டாக்டர் கேடி பார்த்திபன். அவர் வந்து தேக்கு பொட்டன்ஷியாலிட்டிஸ் ஆஃப் டேக் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்புல தேக்கு மர சாகுபடி தற்போது நிலைப்பாடு வாய்ப்புகள் என்ற வழிமுறைகளும் என்ற தலைப்புல வந்து உரையாற்றுவார். நம்ம இந்த 3 பேருடைய கருத்துக்களை கேட்ட பின்பு இங்கு கலந்து கொண்டிருக்க அத்தனவர்களும் உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் முடிந்த பிறகு நம்ம கேட்கலாம். பெருமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். I will again welcome all the participants. I once again welcome all the panelists. Thank you so much. Now I hand it over to Mr. Dr. K.T. Parthiban. Thank you. Thank you, Dhruv. அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சீஃப் கன்சல்டன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும், அன்வர்தீன் அவர்களுக்கும், டைரக்டர் அன்வர்தீன் இயக்குனர் அவர்களுக்கும், உண்மையிலே அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக முதற்கன நன்றியினை தெரிவிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா உண்மையிலே நிறைய வெபினார் நடக்குது. இன்னைக்கு மட்டும் இருக்கிற ஒரு 3வது வெபினார். பூராமே எல்லாருமே பேசுறதெல்லாம் ஃபாரஸ்ட்ரி 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 இல்லைன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இது ஆச்சரியமா கூட இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. வேற வெபினார் மட்டும் தான் நடத்துறாங்களா, உண்மையிலே பிளான்டிங் நடத்துறாங்கன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் இந்த வெபினார் பேஸ்டு பிளான்டேஷன் டெவலப்மெண்ட், வெபினார் பேஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட் மூலமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு பொறுத்தளவு தேக்க விடாமனா பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த அகாடமி நடத்துற எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு இருக்கேன். சந்தன மரம், செம்மரம் இதெல்லாம் ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக். இது உண்மையிலேயே நல்லது விவசாயிகளுக்கு. 2 விதத்துல நல்லது. ஒண்ணு வந்து தொழில்நுட்பம் தெரியும், 2வது எங்க சந்தைப்படுத்துதல், எப்படி சந்தைப்படுத்துதல். இது 2மே உண்மையிலேயே முக்கியம். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதுல தேக்கு வளர்ப்பு இதெல்லாம் வந்து நேற்று இன்னைக்கு வரல இந்தியால, குறிப்பா தமிழகத்துல. ஏறக்குறைய வேதிக் ஏஜஸ், ஹிஸ்டாரிக்கலி வேதிக் ஏஜஸ்லயே அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணான். அன்னைக்கு இருந்தே மரம் வளர்க்குறான். அவங்க எப்ப அன்னைக்கு மரம் தான் வளர்த்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவனுடைய ஓன் தேவை, சொந்த பயன்பாட்டிற்காக மரம் வளர்க்கப்பட்டது. ஆனா கடந்த 20 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்திய அரசு லெவல்லயே பாலிசி சேஞ்ச். குறிப்பா 1980 வனச்சட்டம், 1988 வனக்கொள்கை. இந்த 88 வனக்கொள்கை, அதற்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ்ஸ் 1996 அப்புறம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெல்லிங் இன் நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஆல்மோஸ்ட் பேண்ட், எக்ஸப்ட் 1-2 இடத்துல நடக்கலாம் த்ரூ அப்ரூவ்டு ஒர்க்கிங் பிளான். மத்தெல்லாம் ஃபெல்லிங்கே கிடையாது. அதுமா குறிப்பா தேக்கு மாதிரி மரங்கள் வந்து இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல போய் பாருங்க, மார்க்கெட்ல போய் தேக்கு கேளுங்க. அவன் சொல்றதே இந்தியன் தேக்கு மட்டும் சொல்லவே மாட்டான். ஃபர்ஸ்ட் சொல்றது பர்மா தேக்குமா. ஆனா பர்மால இருந்து இந்தியாவுக்கு தேக்கு வரது நின்று 5 வருஷம் ஆச்சு. 2வது இப்ப இன்னொரு டெர்மினாலஜி யூஸ் பண்றான், மினி பர்மான்றான். அது யாருக்குமே நீங்க எப்படி நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க, மினி பர்மான்றான். மினி பர்மா எந்த கேட்டகரியிலுமே வராது, அப்படி ஒரு ஊரே கிடையாது. அந்த மினி பர்மா பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி. 3வது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் தேக்கு. இந்த ஆப்பிரிக்கன் தேக்குல பாத்தீங்கன்னா கானா தேக்கு, சவுத் ஆப்பிரிக்கன் தேக்கு, நைஜீரியன் தேக்கு. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல மேஜர். ஒரு 70% மேல தேக்கு எடுத்தீங்கன்னா இந்தியா போறோம், இது இங்க மட்டும் இல்ல. அப்புறம் கொஞ்சம் குவாலிட்டி கோஸ்டாரிக்கன் டேக் அண்ட் கொலம்பியன் டேக், இது கொஞ்சம் குவாலிட்டி மெட்டீரியல், இதுதான் கிடைக்கும். ஆனா இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தேக்கு இந்தியாவில இருந்து தான் போய், இந்தியா பர்மா மாதிரி நாடுகள்ல இருந்தா தேக்கு போய் இந்த நாடுகள்லாம் வளர்க்கப்பட்டது. திருப்பி அங்கிருந்தே இந்தியாவுக்கு மரமா வரும். 1980, 90கள்ல பாத்தீங்கன்னா அப் டு 90 முடிக்க இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறம் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடினாலும் சரி, இப்ப முடிக்கும் சரி, தேக்குனாலே இந்தியன் டீக், பர்மிஸ் டீக், சயபரி டீக் இதெல்லாம் தான் ஃபேமஸ் டீக். அது இந்தியாவை பொறுத்தளவு நிலம்பூர் டீக்கு, கொன்னி டீக்கு, மேபி சந்திராபூர் டீக்கு, இதெல்லாம் வந்து அதாவது குவாலிட்டி வைஸ் தே ஆர் வெரி வெரி குட். ஸோ அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்ம தேக்கு நம்ம டீ கிடையாது. அதே போல தேக்குடைய தொழில்நுட்பங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில்நுட்பம், 2 6 அடி, அதாவது 2 மீட்டருக்கு 2 மீட்டரு, 5 வருஷம் கழிச்சு ஒரு திண்ணிக்கு, 8 வருஷம் கழிச்சு ஒரு திண்ணிக்கு, 15 வருஷம் கழிச்சு ஒரு திண்ணிக்கு, இதுதான் இன்னைக்கு முடிக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்த தேக்கோட தொழில்நுட்பம் காடுகளில் வளர்க்கப்பட்ட மரத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு தேக்கு எங்க கொண்டு போறோம், விவசாய நிலங்களுக்கு கொண்டு போறோம்.
விவசாய நிலங்களை கொண்டு போறப்ப அந்த தொழில்நுட்பத்தை அப்படியே பண்ண முடியும். ஆக மொத்தம் இன்னைக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பம் வேணும். அதனாலதான் டாக்டர் உங்க இது மியூட் ஆயிடுச்சு. டாக்டருக்கு பார்த்திபன் உங்க இது மியூட் ஆயிடுச்சு. அதே ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல தான் மியூட் பண்றாங்க. அதை ஜஸ்ட் பார்க்க சொல்லுங்க. டாக்டர் மனோகரன் சார், ப்ளீஸ் டேக் கேர். இட் இஸ் நாட் ஹோஸ்டட் ஃப்ரம் தி ஆர்கனைசர்ஸ். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்தியாவில பாத்தீங்கன்னா நல்ல குறிப்பா 1990க்கு அப்புறம் நல்ல ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட், நல்ல மாற்றத்தே கிடையாது. அது குறிப்பா நீங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி முடிக்க எடுத்துங்க, குறைந்தபட்சம் 15 மரங்கள், அதிகபட்சம் 25 ஸ்பீசிஸ்ல தான் இந்தியாவுடைய என்டையர் வேளாண் காடுகள் நடந்துச்சு. 25 மரங்கள், 25 ஸ்பீசிஸ். அதுல 5 வகையான மரங்கள் மட்டும்தான் இந்தியாவில பிரிடாமினண்டா இருக்கு. பிரிடாமினன்ட்னா ஒரு 70% இந்த 5 மரங்கள்ல இருக்கு. அது குறிப்பா தைல மரம், சவுக்கு மரம், இந்த 2க்கு அப்புறம் பாப்புலர்ஸ் வருது. 4வதா ஒரு கொஞ்சம் தேக்கு வருது. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வருது. இதுதான் பிளான்டேட் ஃபாரஸ்ட். இவ்வளவுதான் வருது. நான் சொல்றது வேளாண் காடுகள் வளர்க்கப்படுறது. இது எல்லாம் என்ன காரணம்னா, இந்த டிம்பருடைய தேவைகள் பூராமே இன்னைக்கு நமக்கு தேவையான பூரா வெளிநாட்டுல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 70% டிம்பர் வந்து வெளிநாடுல இருந்து வருது. தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீக்ல கூட நாங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கப்ப இந்தியா பூரா 75,000 சாமில்ஸ், அப்ரூவ்டு சாமில்ஸ் இருக்கு. 75,000 சாமில்ஸ். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை மட்டும் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல மட்டுமே 70,000 சாம்பிளுக்கு மேல இருக்கலாம். நிறைய பேர் அப்ரூவ் ஆயிருக்காங்க. அதாவது பாரதி லைசன்சிங் ஆயிருக்காங்க. அன்லைசன்ஸ்டு அவங்க பேண்ட் யூஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆனா அது அதிகம் அதெல்லாம் சில டைம்ல பாத்தீங்கன்னா இல்லீகலா யூஸ் பண்றாங்க. 70,000 சாம்பிள் தமிழகத்திலேயே இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் மரம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகும். நமக்கு இன்னைக்கு தடிமரங்கள் அப்படி எடுத்துட்டா, ஏற்கனவே சிசிஎஃப் சொன்ன மாதிரி தேக்கு தான் ஸ்டாண்டர்ட். தேக்கை விட்டுட்டு வேற மரம், தேக்குக்கு ஈக்குவலா எதா இருக்கு, தேக்குக்கு மாற்று இருக்கான்னு தான் கேட்கிறாங்க. ஆனா தேக்கு தான் இருக்கு. நீங்க தேக்கோட விலையை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சதுர அடி 3,500 இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சமா 12,000 வரைக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அந்த தேக்கு வந்து டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. மாடரேட் டென்சிட்டி, ஒரு 0.6 இருந்து 0.7 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். நிறைய பேர் இரிகேட் பண்ணிருப்பாங்க. அந்த தேக்குல பாத்தீங்கன்னா 0.6 கூட இருக்கு அடர்த்தி, மரத்தின் அடர்த்தி. அந்த மரம் எல்லாம் உண்மையிலேயே தேக்கா இருந்தாலுமே பயன்பாட்டுக்கு வர்றப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். அதான் அந்த மரத்துக்கு கூட இப்ப தொழில்நுட்பம் வந்தாச்சு, சீசனிங் ரிசர்வேஷன் எல்லாம் வந்தாச்சு. இந்த காலகட்டங்கள்ல நமக்கு தேவையான மரங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. நான் ஏற்கனவே நிறைய மீட்டிங்ல சொன்னதான், பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்து பார்த்ததுல அவங்க பார்த்து வியந்ததுல நம்ம தேக்கு மரம் ஒண்ணு. நம்ம தேக்கு மரம் மட்டும் இல்ல, வீடியோவும் சாப்பிட நம்ம தேக்கு மரம் மட்டும் இல்ல, தோதகத்தி மரம், ரோசூல், வடநாட்டில் வளரக்கூடிய தேவதார், டியோடர், தேக்கு, தோதகத்தி, தேவதார், இந்த 3 தான் ஃபேமஸ் சிம்பல்ஸ். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பல் கட்டும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்கள் அந்த ஓக் மரம் தான் யூஸ் பண்ணாங்க. ஓக்கு, பைன் தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்தியாவுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஓக்கு மரம் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் கப்பல் கட்டுறதுக்கு போச்சு, கப்பல் கட்டும் தொழிற்சாலைக்கு போச்சு. இந்தியாவுக்கு வந்த பிறகு, இந்தியாவில வந்த தேக்கை பார்த்த பிறகு ஓக்குக்கு மாற்றாக தான் இந்த தேக்க அறுவடை செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்க கப்பல்கள் ஆகி அந்த கப்பல்கள் கூட காமன்வெல்த் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் டிராவல் பண்ணதா ஹிஸ்டரி இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, தேக்கு அவ்வளவு குவாலிட்டி டிம்பர், மாடரேட். அந்த மாடரேட்ல அடர்த்தி வந்து மாடரேட் அடர்த்தி, மீடியம் டென்சிட்டி. ஆனா டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி தேக்கு மாதிரி இன்னைக்கு ஒரு மரமே கிடையாது. அறுத்து போட்டா அப்படியே கிடக்கும். அந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி மற்ற மரத்துல கிடையாது. அதனாலதான் தேக்குக்கு மாற்றாக ஒரு மரம் வரமாட்டேங்குது. இன்னைக்கு என்னன்னா தொழில்நுட்பம் ஜாஸ்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இன்னைக்கு wood is stronger than steel. ஸ்டீலை ரீப்ளேஸ் பண்ணி உட்டை கொண்டு வரோம் அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ். நல்ல டெக்னாலஜி வந்தாச்சு. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க. லிக்னின் தான் மரத்தோட அடர்த்திக்கு முக்கியமான ஃபேக்டர் சொல்லுவாங்க. இன்னைக்கு லிக்னினவே எடுத்துறான். லிக்னின் எடுத்துட்டு ஒரு கேப்சூல் கம்போசிட் உள்ள சேர்த்து மரத்தோட டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணிடலாம். என்ன ஆகுது, மரம் வந்து ஸ்லீவ் மேல போடுற சென்ட்ரிக் கம்பெனிக்கு மேல மரத்தை கொண்டு போறது டெக்னாலஜி வந்தாச்சு. குறிப்பா பீச் ஹவுசஸ், இன்டீரியர் ஹவுசஸ் எல்லாமே டீக் பேஸ்டு, டீக் மட்டும் இல்ல மரம் பேஸ்டு வந்தாச்சு. இதுல டீக்கோட ரோல் வந்து பெரிய ரோல். ஏன்னா அந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த குவாலிட்டி, கிரைன் பேட்டர்ன். நீங்க டீக்கு ஈக்குவலா கிரைன் பேட்டர்ன் இப்ப நிறைய பேரும் பார்த்துட்டு போனாங்க குட் குவாலிட்டியில. பட் தேக்குன்னு ஒரு இடம் உண்டு. இன்னைக்கு பொறுத்தல விவசாயிகள் மத்தியில தேக்குனாலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். இந்த தேக்கு எப்படி வளர்க்கலாம்? அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பங்கள் நான் சொன்ன மாதிரி இயற்கை காடுகளுக்கான தொழில்நுட்பம். நீங்க எத்தனை சில்விகல்ச்சர் புக் எடுத்து பார்த்தாலும் அது அந்த காலத்து டெக்னாலஜி. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன
பயன்படுத்தப்பட்டதோ அதுதான் பண்றது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க மண்ணுக்கேற்ற மரம் அப்படின்றப்ப தேக்கவே மண்ணுக்கேற்ற தேக்கு கொண்டு வரோம். அதற்கேற்ற ரகங்கள் மேபி மாயவேல் பேசலாம், மேபி பெரியசாமி சார் கூட இவங்கெல்லாம் பேசலாம். நான் ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி மாற்றக்கூடியவர்கள். அதே போல அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட புத்தகங்களாகட்டும், பயன்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மரம் அறுவடை காலம் சொல்லி வயசைத்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வயசே கிடையாது. எந்த மரத்துக்கு வயசே கிடையாது. சைஸ் பேஸ்டு ஹார்வெஸ்டிங், டெக்னிக்கல் ரொட்டேஷன் மட்டும்தான். நீ எந்த தேக்கு மரத்தை எடுத்துக்க 2 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயன்பாடு, 6 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயன்பாடு, 12 இன்ச்சுன்னா அதுக்கு ஒரு பயன்பாடு, 18 இன்ச்சுன்னா அதுக்கு ஒரு பயன்பாடு, 24 இன்ச்சுல இருந்து 30 இன்ச்சு அதுக்கு ஒரு பயன்பாடு, 30ல இருந்து 36 இன்ச்சு அதுக்கு ஒரு பயன்பாடு, 36க்கு மேல ஒரு பயன்பாடு. இது எல்லாமே ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமான உள்ள மரம் தேக்கு மரம். இன்னைக்கு போன வாரம் கூட எனக்கு இந்த ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் பேசினாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சார் மாப் ஸ்டிக் டெய்லி 10 லட்சம் மாப் ஸ்டிக் வேணும்ன்றாங்க. இதுக்கு ஏதாவது நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அசந்து போயிட்டு ஒரு நாளைக்கு 10 லட்சம் மாப் ஸ்டிக் என்ன பண்ண முடியும்? தேக்க வந்து 24 மாசத்துல வெட்டி தேக்கு மட்டும் மாப் ஸ்டிக், ஏன்னா தேக்குல மட்டும் தான் டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். வேலி அரசு கொண்டு போக முடியுமா? பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கேட்கறது வேலிக்கருவில இருந்து கேட்கறாங்க, சவுக்குல இருந்து கேட்கறாங்க, தைல மரத்துல இருந்து கேட்கறாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மரத்துல இந்த ஸ்டெபிலிட்டி கிடையாது. இந்த ஸ்டெபிலிட்டி மாத்துறதுக்கு இதுக்குள்ள ஆராய்ச்சிகள் பண்ணணும். அதனால தேக்குக்கு ஆல்வேஸ் நம்பர் 1 பொசிஷன் இருக்குல்ல. இதுல விவசாயிகள் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் தெரியும். சில பேர் இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க. I don't know what is the communication methodology. திரு என்ன தமிழா இங்கிலீஷா இல்ல தமிழ் மட்டும் தானா? We can use both. We can use both. ஏன்னா நிறைய பேர் you can mix because somebody from Maharashtra is online. So try to, we can mix both. Otherwise I will sum it up in English sometime. So that is the reason நான் என்ன சொன்னா தேக்கு வந்து உண்மையிலேயே தேக்கு வந்து தேக்கு தவிர்க்க முடியாத மரம். இன்னைக்கு வந்து விவசாய நிலங்களை வளர்க்கறதுக்கு அது இங்க இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீரை தவிர ஆல்மோஸ்ட் நீங்க டாப் மோஸ்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போயிடலாம் தேக்கு. அவ்வளவு தேக்கு நமக்கு தேவை. ஆண்டோட தேக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அசஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு மரத்தின் தேவை 152 மில்லியன் மீட்டர் கியூப். இது எதுக்குன்னா ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும். இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா 25 விதமான ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இவங்களுக்கு தேவையான மரங்கள் மட்டும்தான் 152ல இருந்து 160 மில்லியன் மீட்டர் கியூப் இன்னைக்கு 2020ல இருந்து. ஆனா இது வந்து ஆர்கனைஸ்ட். இதுக்கு ஈக்குவலா அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அவனுக்கு 150 மில்லியன் மீட்டர் கியூப் விட்டு வேணும். ஏற்கனவே 300ல இருந்து 350 மில்லியன் மீட்டர் கியூப் மர தேவைக்கு மட்டும் வேணும். இதுல 20% குறைந்தபட்சம் தேக்குல இருந்து கொண்டு வரணும். அப்படி வந்தா தான் மரத்தின் தேவை. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹவுசிங் பாலிசி எல்லாம் பாருங்க. ஹவுசிங் பாலிசி எடுத்து பார்க்கலாம் எல்லாருமே. ஹவுசிங் பாலிசி என்ன சொல்லுது? 25 கோடி மக்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படும். அதுல 30% மரத்தை பிளான் பண்ணணும். அதுக்குள்ள மரங்கள் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரணும், இல்லையா கம்போசிட் ரூட் டெக்னாலஜி. இன்னைக்கு தேக்கு ஈக்குவலா உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்ல எங்கேயுமே சாலிட் வுட் பயன்படுத்துவது கிடையாது. உண்மையான நிலவரத்தை சொல்றேன். நான் பில்டர்ஸ் நிறைய பில்டர்ஸ் அசோசியேஷன் கூட நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாலிட் வுட்டே கிடையாது, எல்லாம் கம்போசிட் வுட். அது பிளைவுட்டா இருக்கலாம், பார்ட்டிகல் போர்டா இருக்கலாம், எம்டிஎஃப் இருக்கலாம், ஹெச்டிஎஃப் இருக்கலாம், எல்டிஎஃப் இருக்கலாம், ஓஎஸ்டி ஷீட்ஸ். நீங்க எல்லாம் ஓஎஸ்டி ஷீட்ஸ் எல்லாம் வாங்கல, எப்படி வருது? டீக் பேஸ்ட் ஓஎம்டி ஷீட்ஸ். அதனால தேக்கோட பயன்பாடு வந்து இட் இஸ் வெரி வெரி மல்டிபேரியஸ். நம்ம எல்லாரும் மரத்துக்கு சேர் டேபிள் மட்டும் தான் தேக்கு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. தேர் ஆர் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு தேக்குல பண்றாங்க. இன்னைக்கு இதுல போய் பாருங்க, பூம்புகார்ல யானை வச்சிருப்பாங்க. யானை எதுல இருந்து செஞ்சிருப்பாங்க? தேக்கு யானை. ஒரு யானோட விலை சின்ன சைஸ் தான், 1 கிலோ தான் வெயிட் ஆகும். யானையோட விலை 12,000 ரூபாய். 1 கிலோ மேக்சிமம் 3 to 5 CFD தான் பயன்படுத்திருப்பாங்க. அதனுடைய விலை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா தேக்கோட பயன்பாடு வந்து அதிகம். அந்த அதிகம்ன்றது நான் சொல்றது வீடு கட்டுவதற்கு மட்டும் கிடையாது. ஸ்கோப் பாத்தீங்கன்னா தேக்கோட ஸ்கோப் அன்லிமிட்டெட். நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ற எம்டிஎஃப்ல எல்லாரும் சீப்பஸ்ட் ரேட் யூக்கலிப்டஸ் யூஸ் பண்ணுவோம். இந்தியால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளைவுட் இண்டஸ்ட்ரியில ஸ்லோவா எம்டிஎஃப் இண்டஸ்ட்ரி டாமினேட் ஆகும். இந்த எம்டிஎஃப் இண்டஸ்ட்ரிக்கு என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு ஹை டென்சிட்டி மெட்டீரியல் அட்லீஸ்ட் எனிதிங் மோர் தென் 600 kilos per cubic meter. 1 cubic meter மரம் இருந்துச்சுன்னா 550 கிலோக்கு மேல அந்த மரம் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த மரம் கூட எம்டிஎஃப் கொண்டு போகலாம். 600 இருந்துச்சுன்னா நல்லது. தேக்க பொறுத்தளவு 660. நான் என்ன சொல்றேன்னா 24 இன்ச்சுக்கு மேல இருக்க தேக்க போனா ஸ்ட்ரக்சரல் யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு கட்டுறது, மரச்சாமான் மெட்டீரியல். 24 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறது அப் டு 2 இன்ச்சு முடிக்க எம்டிஎஃப்கே போகலாம். அதுக்கு நல்ல மார்க்கெட். இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் நம்ம டெக்னாலஜி பாத்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி போட்டு தின் பண்ண சொல்றோம், இல்ல 10 அடிக்கு 10 அடி போட்டு தின் பண்ண சொல்றோம். இந்த தின்னிங் மெட்டீரியல் எங்க போகும்? விவசாயிகள் விற்கவே முடியாது. எல்லாம் நம்ம சொல்றதால நம்ம கோலுக்கு போகும்,
ஸ்கப்போர்டிங்க்கு போகணும். தேக்கு போகணும், தேக்கு ஸ்கப்போர்டிங் இப்ப பயன்பாட்டுல ரொம்ப கம்மி. இன்னும் கூட இன்னொருத்தர் கூட சொன்னாரு, நான் வெளியில ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்து தேக்குக்கு போல மட்டும் இம்போர்ட் பண்றேன்னு ஒருத்தர் என்ன சொன்னாரு. எதுக்குன்னா ஸ்கப்போர்டிங்காக பண்ணேன்னாரு. ஆனா அவர் ஸ்கப்போர்டிங்காக பண்ணல. அவர் பயன்படுத்துறது அந்த தேக்கை கொண்டு வந்து அதை சின்ன சின்ன பிளான்ஸா பண்ணி அதை பூரா ரீபருக்கு பயன்படுத்துறாங்க. இது பூராமே பிசிக்கலா நாங்க விட்னஸ் பண்றோம். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க எல்லா ஆல் தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு மீ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் we are visiting some industries, some fields. We are translating everything into a reality. நான் என்னெல்லாம் சொல்றேன் இது எல்லாமே நம்ம பார்த்தது கற்றுறது அது அப்படியே உங்களுக்கு போட. அதனால தேக்க பொறுத்தளவு பயன்பாடு ரொம்ப அதிகம். இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. டீக் பேஸ்டு பிளைவுட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பஸ் ட்ரக் பாடி பில்டிங், ட்ரக்ல வந்து பஸ் மட்டும் எடுத்துருக்கு. ஒரு 10 ஆண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ்ல கூட மரம் பயன்படுத்தப்பட்டது. இந்த கடந்த 5 ஆண்டுகள் தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய பாலிசி ரோட் டிரான்ஸ்போர்ட் பாலிசியில ட்ரக்ல குறிப்பா பஸ்ல மரத்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டாங்க. அவங்க they use a simple fire resistant plywood. அப்படி பாக்குறப்ப தேக் வந்து நம்பர் 1ல வரும். ஃபயர் ரெசிஸ்டன்ட் வித்அவுட் எனி ட்ரீட்மெண்ட் நம்பர் 1ஆ வருது. இட் இஸ் த ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலி அந்த ஃபயர் டீக் பிளைவுட்க்கு நல்ல குவாலிட்டி. இந்த பிளைவுட்ல நிறைய குவாலிட்டி இருக்கு. டிம்பருக்கு அப்புறமே அடுத்த குவாலிட்டி பிளைவுட், அடுத்த குவாலிட்டி மீடியம் டென்சிட்டி, அடுத்த குவாலிட்டி ஸ்ட்ரக்சரல் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே தேக்கோட பயன்பாடு மிக மிக அதிகம். இதெல்லாம் மீறி இந்தியாவில் தேக்கின் தேவை நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தமிழகத்துல மட்டும் எடுத்துக்கங்க. நீங்க தூத்துக்குடி போர்ட்ல போய் பாருங்க, திருநாவுக்கரசு சாருக்கெல்லாம் தெரியும். ஆல்மோஸ்ட் இம்போர்ட்டட் டீக் தான் அங்க கிடக்கும். ஒரு ஏக்கர் கணக்குல கிடக்கும். ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 100 கண்டெய்னர்னால தேக்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். 100 கண்டெய்னர். எங்களுடைய கன்சார்ஷியம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும், சுரேஷ் மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் மாதத்திற்கு 50 கண்டெய்னர் இம்போர்ட் பண்றாங்க. மாதத்துக்கு 50 கண்டெய்னர். எவ்வளவு வால்யூம் பாருங்க. இது மாதிரி இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாமே தேக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு தேக்கு வளர்க்கல. வளர்க்க தேக்குமே பாத்தீங்கன்னா மேபி அது வெட்டும் அறுவடை காலங்கள் வரல. நம்ம தேக்கிலே 2 முதல் குறிப்பா கோஸ்டல் காவிரி டெல்டா, நம்ம திருநாவுக்கரசு சார் சொன்னார்ல, காவிரி டெல்டால இருக்க தேக்கு அது ஒரு குவாலிட்டி. அதே போல இப்ப மேல இன்லேண்ட்ல டீக் அது ஒரு குவாலிட்டி. இல்லைன்னா கிரைன் பேட்டர்ன் மாறுது, டென்சிட்டி அடர்த்தி மாறுது, மரத்தோட ஸ்ட்ரக்சர் மாறுது, சைஸ் மாறுது. ஒரு முதல்ல தான் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பிரீடர்ஸ், நாங்க வாரஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மரத்தை செலக்ட் பண்றதுக்கு உருண்டியா இருக்கணும். இன்னைக்கு அது கூட மாத்திட்டோம். உருண்டியா இருக்க கூட தேவையில்லை. எப்படி இருந்தாலும் அதுல மேக்ஸிமம் யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி சோ அட்வான்ஸ். அதனால செலக்ஷன் மெத்தடாலஜியே நான் பிரீடரா இருந்தாலும் செலக்ஷன் மெத்தடாலஜியே மாத்திட்டு இருக்கோம். யூட்டிலிட்டி யாருக்கு தேவையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரீடிங் ப்ராசஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பண்றதுல தேக்கோட ரோல் வந்து உண்மையிலே அடுத்த மரம் வந்து தேக்கை ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேக்குக்குள்ள குவாலிட்டி வந்து அடுத்ததுக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் தேக்கின் தேவை இந்தியாவுக்கு அதிகம். தமிழகத்தில் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆன் டே டு டே பேசிஸ். அந்த பாதுல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்தாச்சு. மல்டி ஸ்டோரி பில்டிங்ல என்னது சீப்பஸ்ட் ரேட்டு கேட்கறாங்க. சீப்பஸ்ட் ரேட்டுக்கு விட்டு கேட்கறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல வெளிநாடுல இருந்து வர்றப்பதான் தேக்கோட ரேட் ஜாஸ்தி ஆயிடுது. 3500 வந்து 10. இன்னைக்கு பர்மா தேக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். பர்மால இருந்து வந்த தேக்கே கிடையாது. அதுக்குள்ள குவாலிட்டிஸ் இருக்கு. நான் இதெல்லாம் சும்மா இல்ல, யாருக்கு இது சம்பந்தம் சந்தேகம் இருக்கோ நீங்களாம் மேட்டுக்கு வந்தீங்கன்னா இது சம்பந்தமான ஆய்வுகள் அத்தனையுமே ஒவ்வொரு நாட்டுல இருந்து உள்ள தேக்கோட மாதிரி சாம்பிள் வச்சு அதனுடைய அடர்த்தி, டென்சிட்டி, மாடல், ரப்சர், எலாஸ்டிசிட்டி இது எல்லாமே உங்களுக்கு டெமோ பண்ணியே கட்டும். இதனுடைய யூட்டிலிட்டி பேஸ். இப்ப என்ன பண்றோம்னா எங்களை பொறுத்தளவு இந்த தேக்கின் தேவைகளை அறிந்து திருப்பியும் உலகத்துல இருக்க தேக்கு பூரா மேட்டுப்பாளையத்துல அசம்பிள் பண்றோம். மேட்டுப்பாளையத்துல மட்டும் இல்லாம வனத்துறை மத்த ஏரியால இருக்க இதை கூட அசம்பிள் பண்ணி அதுல பெஸ்ட் வெரைட்டி ஏற்கனவே கடந்த 30 ஆண்டுகள தேக்குல நடந்த ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி ஒரு குறைந்தபட்சம் 3 ரகங்களை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு ரகம் வந்து நிலம்பூர்ல இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு ரகம் மோனல் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இரண்டாவது சந்திராப்பூர் மகாராஷ்டிரா இருந்து எடுத்து செல்லப்பட்ட மரம் மேட்டுப்பாளையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய குளோனிங் பண்றோம். மூன்றாவது சயபரி ப்ராவிடன்ஸ் தாய்லாந்து இருந்து வந்தது. அதையும் இப்ப தேர்வு செய்யப்பட்டு ஏற்கனவே ஒரு 18 ஆண்டுகள் என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக இந்த மரங்கள்லாம் 3 மரங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த தமிழகத்துக்கு உகந்ததாக கொண்டு வரணும். இதை கூட குளோனிங்ல டெக்னாலஜி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம். குளோன் பேஸ்ட் டேக் கொண்டு வர முடியுமா? விவசாயிகளுக்கு லோயஸ்ட் ரேட் வனத்துறையில கொடுத்துட்டா மாஸ் மட்டும் எப்படி கொடுத்துருவாங்க, 10 ரூபாய் 20 ரூபாய். இல்லாட்டா இந்த டிசிபிஎஸ் ஸ்கீம்ல சப்சிடைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியே 100 ரூபாய் 150 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ள வாங்குறதுக்கு ஸ்கோப் இல்லை. ஏன் சொல்றேன்னா இந்த தேக்கு மரங்களை நீங்கள் நிறைய வளர்க்கும் பட்சத்தில் மேபி ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் பெரியசாமி சார் பேசுவார் நினைக்கிறேன்.
ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் தேக்குக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். தேக்குக்கு பைபேக் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதெல்லாம் அவர் சார் பேசுறதுனால அதை பத்தி சொல்லல. இதன் சம்பந்தமா எது வேணும்னாலும் எங்களுடைய மேட்டுப்பாளையத்துல 2 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒன்று வந்து கன்சார்ஷியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பு. அதுல வந்து இதற்கு தேவையான அத்தனை தொழில் ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன் சிஸ்டம், உற்பத்தியிலிருந்து மார்க்கெட்டிங் முடிக்க சால்வ் பண்றோம். இரண்டாவது பிசினஸ் இன்குபேட்டர், இந்தியாவிலேயே முதல் முறையாக வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் முனைவோரை உருவாக்குதல். யாரால டீ குரோயர்ஸ் இருக்கிறாங்களோ, ஸ்மால் குரோயர்ஸ், மீடியம் குரோயர்ஸ், லார்ஜ் குரோயர்ஸ், நீங்களாம் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா தேக்கு சார்ந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அதை வெளிநாடுகளுக்கோ இல்ல உள்நாட்டு தேவைகளுக்கோ தேக்கு சார்ந்த. அதனால தேக்குடைய நீட் வந்து ரொம்ப அதிகம், தேக்கோட தேவை அதிகம், தேக்கோட பயன்பாடு மல்டி யூட்டிலிட்டி கிராப், மல்டி ஃபங்க்ஷனல் கிராப், என்ன வேணாலும் பண்ணலாம் தேக்குல. இது எல்லாம் பண்ணுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. அந்த தருணத்தில் உண்மையிலேயே வனத்துறை இந்த இந்த வெபினாரை ஏற்பாடு செய்ததற்கு உண்மையிலேயே அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது சம்பந்தமா அடுத்த ஸ்பீக்கர்லாம் பேசுறப்ப எது வேணாலும் நான் நெக்ஸ்ட் 1.5 hours உங்களோட ஜாயின் பண்ண போறேன். வேற ஏதாவதுனால இடையில ஐ கேன் ஜாயின் ஆல்சோ. சோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருமே தேக்கை வேளாண் காடுகளில் வரப்போறமாகவும் இல்லைன்னா ஸ்பொராடிக் பிளான்டேஷன், ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 40 to 60 மரங்களாகவும் அல்லது தோப்பாக நடும் பட்சத்தில் ஹை டென்சிட்டி 1200 மரம் ஒரு ஏக்கருக்கு, இல்லாட்டா மீடியம் டென்சிட்டி 444 மரம் per ஏக்கருக்கு, இல்லாட்டா லோ டென்சிட்டி குறைந்தபட்சம் 160 மரம் ஒரு ஏக்கருக்கு. இந்த மாதிரி நடும் பட்சத்தில் உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டு அதற்கு சரியான சந்தை விலை, சரியான மார்க்கெட் நிலவரம் இதெல்லாம் கிடைக்கப்பட்டு நமக்கு தேவையான தேக்கின் தேவையை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். கடந்த 15 நாட்களாக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வர்ற நிறைய பொருள்களுக்கு இம்போர்ட் டியூட்டியை ஜாஸ்தி பண்றாங்க. பர்னிச்சர், பினிஷ்டு ப்ராடக்ட் இம்போர்ட் டியூட்டியை ஜாஸ்தி பண்றாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு நல்ல நேரங்கள். இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணி மேபி மை ரெக்வஸ்ட் சிசிஎம் சார், பாம்லேண்ட்ல இருக்கிற மரத்தை கூட கன்சாலிடேட் பண்ணி எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் பிக்சேஷன், வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட், நிறைய இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அனைத்து தேக்கு விவசாயிகளுக்குமே நல்ல வருமானம் கிடைக்கப்பட்டு அவருடைய சமூக பொருளாதார வாழ்வு உயரும். இதெல்லாம் மீறி வெளிநாடுகள்ல இருந்து தேக்கோடைய இம்போர்ட் கம்மி பண்ணப்பட்டு நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய காலங்கள் உருவாகும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அன்வர்தீன் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை வணக்கங்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த முகவுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Doctor. Some of the people wanted to have it in English. If you don't mind, can you sum up your Tamil presentation for a couple of minutes in English, please? Okay. All the online connectives, please. I'm really sorry for that. Bilingual is also, some of the people may not be able to understand, but very, very simple. Teak is one of the important crop as far as the country is concerned. Because if we take the whole country, we are depending on only 25 different tree species from Kashmir up to Kanyakumari. And for state of Tamil Nadu, we have identified 30 different tree species which are amenable for growing outside the natural forest range, maybe in the form of agroforestry or palm forestry. Out of these 25 to 30 different tree species, the targeted species are only 7. And out of targeted species, teak claims, I think, good position for only one reason. Teak is a multi-utility and multi-functional tree species. It has a good, strong mechanical properties. It has a moderate density, and it has a very good, excellent dimensional stability. These are the attractive characters. And this teak has profound utility in more than 52 different industries. You take it only, normally teak means we always think about the structural utility, maybe doors, furniture, but more than structural utility, teak is having a profound utility, particularly in the composite wood technology. It is used in plywood sector, it is used in MDF sector, it is used in particle board sector, it is used in MDF, low LDF, HDF, maybe OSD doors or specialty doors or any wood antiques, any category. So that means teak is a prime crop. But still the recent past, there is no rate mechanism for the teak. So fortunately, Forest College Research Institute, we have identified a contract farming system with the assured buyback and price support system. Maybe the Conservator of Forest, Mr. Beresami, will tell about the various rates. Maybe these are the rates fixed through the consortium that is now currently implemented. Now teak is not harvested based on years. It is harvested based on its size classification. I always use the word called technical rotation.
What is the rotation? What is the girth of the teak? The teak girth ranges from 2 inches to 6 inches. There's a market. 6 inches to 16 inches, there's a market. 6 into 24 inches, there's a market. 24 inches to 30, 30, like that. For each and every category of sizes, there is a market. And for each and every market, we are able to identify industries. We are able to identify the product developers. So these are all easy for teak. And for marketing mechanism, I think teak is the only crop which gets regular Endrum Raja. Regular markets. King of timber. Really, it's a king of timber. There is no issue. King means not only the quality alone, even the marketing sector, the preference sector. Even today, those who are constructing houses, always the main door they are planning for a teak main door. Now, what is happening? We don't get Indian teak. Though we are the growers, we are the owners of regular teak. Now we are all, whatever the teak we are using, it's all imported from African countries or maybe Central American countries or maybe part of South American countries. You go to market, you ask for teak. They'll always say Ghana teak, South African teak, Nigerian teak, Costa Rican teak, Colombian teak, and maybe Burma and mini Burma. But I think Indian teak they will never use because there is no issue. Today, more than 70 to 80% of the timber requirement in the state of Tamil Nadu, more than 65% for the state of for the whole country, it is imported from rest of the world for our own utilization. Today, the government policy on housing sector, government policies on transport sector, government policies on other the commerce sector, they are all attracting indigenous production of timber and timber resources, indigenous production of furniture and other related products, indigenous production of other forest-based products to create self-reliance. So all these demand promotion of timber, important timber species, and among the timber species, I think teak is very, very dominant. Mind you, ladies and gentlemen, please teak, use all your plantation sector. Take 30 to 50% of your plantation sector should be inculcated with the teak whenever you plan for a long rotation, anything more than 10 years. So I should not use the word 10 years, I should use the word the girth classification, because why I am saying this for easy understanding I have used. Otherwise, today's harvest is based on sizes, not based on years. And any wood, now today's technology can accelerate the growth and development of our trees. For simplest example, originally trees were harvested for more than 10 years. Today trees are harvested in 18 months. 18 months, some of the tree species are harvested for 18 months, but utility is different. 24 months, utility is different. And these 24 months, 18 months, I am saying, this is within that period, the tree is able to satisfy the demands of the circumferences. That is why the trees are preferred. So all the people who are connecting to us through online, very simple, take teak as one of the major systems so that it can be incorporated for several, because many people, they grow the tree without knowing the consumer. As far as teak is known, you are the consumer. Industries are the consumer. You almost all the user agencies are the consumer. Another classical example I tell you, today, packing case industry in the whole country is gaining significance. You take any industry, engineering industry, you take Bharat Heavy Electricals Limited, they are the engineering industry. They use wood to the tune of anything more than 25 crores. Similarly, you go to Coimbatore, you take all the engineering industry, starting from brickal, textile, motor industry, gravel grain industry, computer industry, all will be using packing cases. Take agriculture industry. Imports and exports happen due to packing cases. Several cases, packing cases are imported from rest of the world to India. Today, we have a wide range of species including teak, which have very good amenability towards packing cases so that we can make our own packing cases, our own utility. Because several people don't understand how the packing case industry, the volume for Tamil Nadu alone, 5,000 crores. 5,000 crores for Tamil Nadu alone, take the whole country. That means there is a good scope, greater scope for teak and teak-based products. All the listeners, take teak as one of the incorporated tree species in promoting agroforestry and farm forestry. And for marketing and for value addition, you don't need to see any problem because TNIU Forest College Research Institute, we have created two institutions. One is called Consortium of Industrial Agroforestry, which is helping the farmers from the production up to consumption system, from cultivation up to marketing system. If you want to establish plantation, consortium members can establish. If you want to harvest the plantation, members can go harvest and pay the money on the spot, they can come back. Similarly, we have one more institution called Business Incubator, Agroforestry Business Incubator. It is one of the Asia's first business incubator, where we are translating common man into an entrepreneur, common man into a startup, common man into a business people. That is also possible. So anyone who wants to do business,
related to Teak, you can visit Forest College at any time. And with these few words, I just close my opening remarks. I must take this opportunity of thanking the director TNFA, respected Mr. Anwadin, similarly the co-director, respected Mr. Tirunavakarasu, for having extended this particular opportunity to share our views and thoughts. Thank you very much for the opportunity given once again. Thank you very much, Doctor. I think the non-Tamil speaking people, I think justice has been done for your brief about the Teak possibilities. Now, I request Mr. Perisami, the Conservator of Forest Salem, to give an introduction about the Teak cultivation. Teak mara சாகுபடி ஒரு அறிமுகம். Mr. Perisami, please. Unmute பண்ணுங்க சார். Unmute. CF sir unmute பண்ணுங்க சார். Yeah, please start, Mr. Perisami. CF sir, CF Salem sir, kindly unmute. நீங்க பண்ணுங்க டாக்டர், அன்மியூட் பண்ணுங்க டாக்டர். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சார் நம்ம ஹாஸ்பிடல் அன்மியூட் பண்ணுங்க. பர்மிஷன். அது வந்து அன்மியூட் பண்ணுங்க. அங்கதான் சார் பண்ணணும் நம்ம. Mr. Perisami, please unmute and start your presentation. போன்ல சொல்லுங்க. Is there any problem, doctor? Sure, we'll go with Dr. Maivel. You unmute, doctor. உங்க இதை அன்மியூட் பண்ணுங்க. TNFA அன்மியூட் பண்ணுங்க. TNFA அன்மியூட் பண்ணுங்க, ப்ளீஸ். TNFA அன்மியூட் பண்ணுங்க, ப்ளீஸ். TNFA உங்க இதை அன்மியூட் பண்ணுங்க. Yes sir. Yes sir. So நம்மள Perisami is ready. Mr. Perisami. Perisami சார் வந்து அன்மியூட் பண்ணனும் சார். அவங்க அன்மியூட் பண்ணனும் சார். அவர் அன்மியூட் பண்ணாம பேசிக்கிறாங்க சார். நான் போன்ல சொல்லிறேன் சார். There is a delay, time delay. Shall we start with Dr. Maivel otherwise? பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்காரு. அன்மியூட் பண்ணிட்டாரு சார். பண்ணுங்க. இல்ல பெரிசாமி சார் வந்து மியூட்ல இருக்கு. அவர் அன்மியூட் பண்ணுங்க. இந்த போன்ல பேசு. கீழ இருக்குன்னு சொல்லுங்க. கீழ லெஃப்ட் கார்னர்ல மியூட் இருக்கும். Let us not waste time. We will go with Mr. Dr. Maivel. Then let Mr. Perisami start. Mr. Maivel, please. Yes. Screenshot பண்ணுங்க. Full screenshot. Slide. Mr. Maivel, please start பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த தமிழ்நாடு உயர் பயிற்சி இயக்கத்தின் இயக்குனர் திரு அன்வதரின் ஐயா அவர்களுக்கும் திரு திருநாகர சார் அவர்களுக்கும் நன்றிய மனமார்ந்த நன்றிகள். இந்த தேக்கு வளர்ப்பானது நம்முடைய நாட்டில் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த மரம். தமிழ் தேசிய வேளாண் கொள்கையின்படி நம்முடைய மரத்தேவைகளை நம்முடைய பட்டா நிலங்களில் மட்டுமே நாம் உற்பத்தி செய்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் தமிழ்நாடு வனத்துறை 30 வகையான மரங்களை தேர்வு செய்து அவற்றை விவசாயிகளிடையே வளர்ப்பதில் ஊக்குவித்து வருகிறது. இந்த மர வகைகளில் தேக்கு, சந்தனம், செந்தனம், மலவேம்பு, குமிழ் இது இந்த வரிசையில் தேக்கு வந்து முக்கிய பங்காற்றுகிறது. தேக்கு நம்ம புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் இந்த மாவட்டத்திலாம் பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து நிறைய பேர் தேக்கு வச்சு வளர்த்துருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 இருந்து ஒரு 15 மரம் இருக்கும். இந்த பல மாவட்டங்கள் நான் பயணிக்கும் போது விவசாயிகள்கிட்ட கலந்துரையாடும் போது நான் 4 மரம் தேக்க வெட்டி என்னுடைய பையனுக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்டினேன், ஒரு 10 மரம் தேக்க வெட்டி நான் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தோட ஒன்றியுள்ள ஒரு மரம் எதுன்னா
தேக்கு மரம். ஒரு மரத்தை தேக்கு மரம் வளர்க்குற ஒவ்வொரு விவசாயியும் பேங்க்ல ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்க மாதிரி தான். ஒரு மரம் தேக்கு மரம் வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் 20 ஆண்டுகள்ல குறைந்தபட்ச வருமானமா அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தேக்கு மரம் வந்து ஒரு வேல்யூ உள்ள ட்ரீ, அதாவது மதிப்புமிக்க ட்ரீ. இது வந்து ஏன் என்ன இவ்வளவு மதிப்புனா, இது வந்து ஹை குவாலிட்டி டிம்பர். பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிம்பர் வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி, நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்கும். அதாவது வசீகரமிக்க கலர், பூச்சி நோய் தாக்காத இந்த கலர்ல, இந்த பூச்சி நோய் தாக்காத தன்மை இந்த வுட்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த டெக்டோனா கிராண்டிஸ்ங்கிற பேரே வந்து தச்சருக்கு உகந்த மரம், கிரேக்க மொழியில சொல்லுவாங்க. இது தச்சு வேலைக்கு உகந்த மரம் அப்படிங்கிறதால இது டெக்டோனா கிராண்டிஸ்ங்கிற பேரே வச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து இதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பேர் வைக்கும் போதே இதுக்கு இந்த மரம் இப்படிதான் சொல்லி டெக்டோனா கிராண்டிஸ். டெக்டோனா கிரேக்கத்துல தச்சு வேலை, கிராண்டிஸ்னா உயர்ந்தது, பொருத்தமான மரம், தச்சு வேலைக்கு பொருத்தமான மரங்கிற முறையில கிரேக்க மொழியில இருக்கிறதால இதை வந்து டெக்டோனா கிராண்டிஸ் வச்சாங்க. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து இந்த மரத்தை நம்ம வச்சிருப்போம். ஃபர்னிச்சராகவோ இலையாகவோ கதவுகளுக்கோ வந்து நம்ம பயன்படுத்துவோம். நம்முடைய மர தேவையானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதாவது பாத்தீங்கன்னா ஹவுசிங் டு ஆல் 2020ங்கிற அரசாங்கத்துடைய திட்டத்தின் மூலம் வந்து அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலம் வந்து குறைந்தபட்சம் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி 30% உட் இருக்குன்றாங்க. ஆனா நம்மகிட்ட அந்த அளவுக்கு உட் இல்லை. ஆனா பட் எல்லாருமே தேக்கு மரத்தை அவங்களுடைய வீடுகளில் பயன்படுத்துறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால இதுக்கு வந்து நிலையான சந்தை இருக்கு. அந்த தேக்கு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலையான சந்தை இருக்கு. இந்த மரத்தை எப்படி கல்டிவேட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மண் வகைகளை வரும், எந்த கிளைமேட்ல இருக்கும், இந்த மரத்துக்கான பின்சினேஜ், அதாவது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் இதை நல்லா வளர்க்குறது அப்படிங்கிறத பத்தி இந்த கருத்துரையில் நம்ம காண்போம். இது பாத்தீங்கன்னா நல்ல ஆற்று வண்டல் மண், படுகை மண், வளமிக்க மண் வகையில மட்டும்தான் தேக்கு மரம் வரும். வளங்குன்றிய மண் வகையில கண்டிப்பா இந்த தேக்கு மரம் வளரவே வளராது. ஆழம் குறைவான பாறைகள் உள்ள மண்ணில் இந்த மரம் வளராது. மண்ணுடைய கார அமிலத்தன்மையானது 6.5 இருந்து 7.5க்குள்ள இருக்கணும். இந்த கார அமிலத்தன்மையை பொறுத்தான் தடிமரத்தின் தன்மை, சுற்றளவு எல்லாம் இருக்கும். இந்த 6.5 7.5க்குள்ள உள்ள மரத்துல உள்ள கார அமிலத்தன்மை உள்ள pH உள்ள ஏரியால மட்டும் தான் நல்லா வளரும். மற்ற ஏரியால இது வளரவே வராது. பர்டிகுலரா 5.5க்கு கீழே கார அமிலத்தில் இருந்தா தேக்கு மரத்தை உங்க வயல்ல நீங்க பயிரிட வேண்டாம். அதே மாதிரி 8.5க்கு மேல உங்களுடைய மண்ணுடைய கார அமிலத்தன்மை இருந்ததுன்னா அங்கேயும் பயிரிடாதீங்க. அதே மாதிரி மணல் கலந்த மண், பாறை மண், களிமண், நீர் தேங்கக்கூடிய மண், இந்த வகையான மண் வகைகள்லாம் தேக்கு மரத்தை நீங்க விவசாயிகள் கண்டிப்பா இதை பயிரிடக்கூடாது. இந்த மரம் பாத்தீங்கன்னா அது கால்சியம் விரும்பி மரம், அதாவது கால்சிபரஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த மரம் வளர்றதுக்கு மண்ணுல அதிகமா கால்சியம் இருக்கணும். அது கூட பொட்டாஷ், பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஆர்கானிக் மேட்டர், அதாவது நல்ல வளமான மண்ணில் மட்டும்தான் அந்த தேக்கு மரத்தை நம்ம வளர்க்க முடியும். வளங்குன்றிய மரத்துல இந்த மரத்தை வளர்க்க முடியாது. அதே மாதிரி தேக்கு மரத்தை வளர்க்கணும்னா இது வந்து ஹை லைட் டிமாண்டிங் ஸ்பீசிஸ், ஓப்பன் ஃபீல்ட்ல மட்டும்தான் நம்ம வளர்க்கணும். எந்த மரங்களுக்கு கீழே இது வளராது. இந்த மரத்துக்கு கீழே பல மரங்கள் வளரலாம், பல வகையான பயிர்களை நம்ம பயிரிடலாம். ஆனா ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே இந்த மரத்தை பண்ண முடியாது. ஏன்னா இந்த மரம் வளர்றதுக்கு 75 இருந்து 100% சூரிய ஒளி தேவைப்படும். லைட் இல்லைன்னா அந்த மரம் நேரா வளராது. இது கடல் மட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 1500 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதியில் நன்கு வளரும். ஆண்டு மழையளவு வந்து 800 மில்லிமீட்டரிலிருந்து 2500 மில்லிமீட்டர் வரை இருக்கும். இந்த மரம் நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கு 25 இருந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதனாலதான் நிலம்பூர் ஏரியாவில் நல்லா வளருது. நம்ம ஊர்லயும் கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் படுகை நிலங்கள்ல நல்ல வளர்ச்சி காணப்படும். பட் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெப்பநிலை தாங்கி வளரக்கூடிய வளர்ச்சி இருக்கும். அந்த மரத்துடைய வளரியல்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 9 வகையான தேக்கு மரம் இருக்கு. அடிலாபாத் டீக், சென்ட்ரல் ப்ராமினன்ஸ், ஸ்டாண்டர்ட் லீக், கோதாவரி, கொன்னி, மியான்மார், நிலம்பூர் டீக். இதுல பாத்தீங்கன்னா அடிலாபாத் டீக், கோதாவரி டீக், நிலம்பூர் டீக் இதெல்லாம் வேகமாக வளரக்கூடிய மரம். இதுல அட்ராக்டிவ் கிரைன்ஸ் இருக்கு, வேகமாக வளரும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ க்ரோயிங் ட்ரீஸ். இந்த ஒவ்வொரு மரமும் வந்து வகைகளும் வந்து அதோடைய கிரைன் பேட்டர்ன், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து வேறுபடும். உங்க லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மரங்களை நீங்க தேர்வு செய்து நீங்க இது பண்ணலாம். இது தவிர எங்க வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் நிலம்பூர் மற்றும் டாப்ஸ்லி போன்ற பகுதிகளில் சிறந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அவற்றிலிருந்து இலைகளை அவற்றிலிருந்து திசுக்களை எடுத்து வந்து திசு வளர்ப்பு மூலம் நாங்கள் ஒரு 4 குளோன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த குளோன்ஸை வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வழங்கி வந்துட்டு இருக்கோம். IPTP TC1 இருந்து TC4 வரலையும் பல இடங்கள்ல இந்த குளோன்ஸ் நட்டு நல்ல வளர்ச்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி KFRIலையும் இந்த குளோன் திசு வளர்ப்பு மூலம் உருவாக்கப்பட்ட அந்த குளோன் 4 குளோன்ஸ் இருக்கு. மேட்டுப்பாளையம் காலேஜில் பார்த்து சொன்ன மாதிரி 3 குளோன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உயர் விளைச்சல் தரக்கூடிய சிறந்த தாய்மரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குளோன்கள் நடும்போது நம்மளுடைய நல்ல மகசூலும் நல்ல தடிமரங்களையும் பெற இயலும். இது எங்களுடைய நிறுவனத்தில் வழங்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் 14 மாதங்கள்ல 5.5 மீட்டர் உயரமும் 17 சென்டிமீட்டர்
சுற்றலும் உடையது. மயிலாடுதுறையில் எடுத்த படம். வரப்பள வளர்க்கறதுக்கு அருமையான மரம். 2 வருஷத்துல 10 மீட்டர் உயரமும் 23 சென்டிமீட்டர் உயரமும் வரை வளரும். இதெல்லாம் எங்க நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட திசுவளப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட உணவு நாற்றுகள். இதை விவசாயிகளுக்கு முன்பதிவின் மூலமாக நாங்கள் வழங்கி வருகிறோம். இது தவிர எங்க எங்க நிறுவனத்துல சிறந்த தாய்மரங்கள் நிலம்பூர் ஏரியாவும் சேகரித்து அவற்றிலிருந்து வேர்க்குச்சிகளை சேகரித்து புது குளோன்களை உருவாக்கியிருக்கோம். இந்த குளோனும் போது சோதனையின் அடிப்படையில பல்வேறு இடங்களில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேக்கு மரத்தை சாகுபடி செய்யறதுக்கு விதை முக்கியம். ஆக்சுவலா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நல்ல தாய் மரத்திலிருந்து பெறப்பட்ட விதைகளால் மட்டுமே ஒரு நல்ல தேக்கு தோட்டத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் விதை சரியில்லாமல் போய்விட்டால் பிற்காலத்தில் நம்முடைய வளர்ச்சி குன்றி அதனுடைய மொத்த முதலீட்டும் மூலதனமும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால நல்ல தாய்மர தோட்டத்திலிருந்து விதைகளை சேகரிக்கணும். விதை சேகரிக்கும் போது தனி மரத்திலிருந்து எப்பொழுதுமே நம்ம விதைகளை சேகரிக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள், தனி மரம் தோப்பாகாது என்பது போல தனி மரத்தில் உள்ள விதைகள் உள்கலப்பூச்சி, அதாவது செல்ஃப் பாலினேட்டரா இருக்கும், கிராஸ் பாலினேஷன் இருக்காது. அதனால அதனுடைய வீரியம் இருக்காது. அது மரங்களிலிருந்து மற்ற தோட்டங்கள் அமைக்கும் போது அந்த மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தோட்டங்கள் மிகவும் வளர்ச்சி குன்றிதான் இருக்கும். அதனால நல்ல சிறந்த தாய்மரங்கள் உள்ள விதை பண்ணைகளில் இருந்து சிறந்த மரங்களை தேர்வு செய்து அவற்றிலிருந்து நம்ம விதைகளை சேகரித்து நாற்றங்கள் உருவாக்க வேண்டும். இது தாய்மர தோட்டம் சிறந்த விதைப்பண்ணை கேரளாவில் உள்ள விதைப்பண்ணை. இதுல இருந்து நாங்கள் விதைகளை சேகரித்து நல்ல நாற்றுகளை விவசாயிகளுக்கு நாங்க வழங்கி வர்றோம். நம்ம விவசாய பயிர்களில் ஒரு விதையில தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு 6 மாசத்துல தெரிஞ்சிடும், பூக்கும் போதோ காய்க்கும் போதோ. மரப்பயிர்ல அப்படி இல்லை. ஒரு சின்ன தவறு இருந்ததுன்னா நமக்கு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சா அதனுடைய என்ன தவறு நடந்ததுங்கிறது தெரியும். அதனால விவசாயிகள் செடியை தேர்வு செய்யும் போது அதனுடைய மூலம், நதி மூலம், ரிஷி மூலமா அது எங்க இருந்து வந்துச்சு, எந்த தாய்மரத்துல வந்துச்சு, தாய்மரத்தோப்புல இந்த விதைகள் வந்திருக்கு, எந்த நிறுவனத்துல இருந்து இந்த குளோன் வந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்து நல்ல தெரிந்த ரகங்களை மட்டுமே தேக்க பொறுத்தவரையும் பயிரிடணும். ஊர்ல கிடைக்கிற எல்லா செடியுமே நீங்க தயவு செய்து எடுத்து குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதற்காக நீங்கள் பயிரிட வேண்டாம். ஆகையால் நீங்கள் சிறந்த தாய்மரத்தை தேர்வு செய்து அவற்றிலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும். தேக்கு மரமானது ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் பூக்க ஆரம்பித்து நவம்பர் டு ஜனவரி மாதங்களில் காய்களை அறுவடை செய்ய முடியும். இந்த மரம் அதிகமாக பூத்தாலும், அதாவது மொத்த பூக்களில் 1 முதல் 2% மட்டுமே காய்ப்பு தன்மை பெறும். 1 கிலோ விதையில் குறைந்தபட்சம் 1100 2500 விதைகள் வரை இருக்கும். இதில் முளைப்பு திறன் பார்த்தோம்னா 30% தான் இருக்கும். 1 கிலோ விதை வாங்கணும்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 500 ஒரு 700 தேக்கு நாற்றுகள் மட்டும் உருவாக்க முடியும். நன்கு முற்றிய பழுப்பு நிறமுள்ள விதைகளை மரத்திலிருந்து சேகரித்து அவற்றை சூரிய ஒளியில் காய வைத்து 12% ஈரப்பதத்தில் நாம் 2 வருடம் வரை சேகரிக்க இயலும். குளிர்சாதன வசதி உள்ள இடங்களை சேகரிக்கும் போது 5 வருடம் வரை இந்த தேக்கு விதைகளை சேகரித்து நாம் பயன்படுத்தலாம். 40 வயதுடைய ஒரு தேக்கு மரம் குறைந்தபட்சம் 3 கிலோ வரை நமக்கு பழங்களை தரும். சிறந்த தாய்மரங்களிலிருந்து இந்த மாதிரி தார்பாலில் வைத்து நல்ல விதைகளை சேகரித்து அவற்றை நாம் சூரிய ஒளியில் காய வைத்து கொட்டைகளை எடுக்க வேண்டும். இந்த மேலே உள்ள படத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தாய்மரத்திலிருந்து தாய்மர பண்ணையிலிருந்து வரக்கூடிய விதைப்பண்ணிலிருந்து வரக்கூடிய விதைகளில் உள்ள கொட்டைகளில் உள்ள 4 கொட்டையுமே ஃபில்லா இருக்கும். ஒரு சில ஒண்ணு கூட இருக்காது, பாத்தீங்கன்னா ஃபில்லா இருக்கும், வெறும் எம்டியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா தனி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விதையை வெட்டி பார்த்தோம்னா தெரியும். ஒரு தோப்புல இருந்து வரக்கூடிய விதைகள்ல நல்ல முளைப்பு திறன் இருக்கும், தனி மரத்தில் வரக்கூடிய விதைகள்ல நல்ல முளைப்பு திறன் இருக்காது. ஆகவே விதைகளை சேகரிக்கும் போது நல்ல தாய்மர தோப்புகளிலிருந்தோ அல்லது தேர்வு செய்யப்பட்ட தாய்மர மரங்களிலிருந்தோ பழுவித பண்ணைகளிலிருந்தோ நாம் விதைகளை சேகரித்து நாட்டை நட்டோம் என்றால் நாம் நல்ல மகசூல் ஈர முடியும். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட விதைகளை நாம் மேட்டு பாத்தியில் இட வேண்டும். இந்த விதையில் பார்த்தீங்கன்னா விதை உறக்கம் இதனுடைய முளைப்பு திறனை தடுக்கிறது. ஆகவே இந்த சேகரிக்கப்பட்ட விதைகளை 12 மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து மீண்டும் 12 மணி நேரம் நாம் வெயிலில் உலர வைக்க வேண்டும். இவ்வாறு 5 நாட்கள் நாம் மாறி மாறி செய்யும் போது இதனுடைய முளைப்பு திறனை நாம் அதிகரிக்க இயலும். விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 10 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1/2 மீட்டர் உயரம் உள்ள மேட்டுப்பாத்திகள் அமைத்து அந்த மேட்டுப்பாத்திகளில் மணல் நிரப்பி இந்த விதைகளை நாம் இட வேண்டும். இந்த அளவுள்ள மேட்டுப்பாத்திகளுக்கு ஒரு மேட்டுப்பாத்திகளுக்கு 5 கிலோ விதை வரை தேவைப்படும். நம் விதைகளை தெளிப்பதன் மூலமாகவோ லயன் கோடு போட்டோ அல்லது சிறிய துளையிட்டோ நாம் 1.5 முதல் 2.2 சென்டிமீட்டர் ஆழத்தில் நாம் நட வேண்டும். விதைகளை நட்ட பிறகு அவற்றை மணல் கொண்டு மூடி அதன் மேல் நாம் வைக்கோலோ அல்லது தேங்காய் மட்டையோ வைத்து நிழல் காக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்திகளை ஒரு நாளொன்றுக்கு 2 முறை நீர் பாய்ச்சுவதன் மூலம் நாம் நல்ல முளைப்பு திறனை பெற முடியும். இந்த தேக்கு விதையானது 10 முதல் 14 நாட்கள் முளைக்க இயலும். இந்த முளைக்க தொடங்கும். இந்த முளைப்பு திறன் 45 முதல் 35 வரை 35 நாட்கள் வரை தொடரும்.
பொதுவாக தேக்கு முறையில் தனி தோப்பிலிருந்து வந்தாலுமே இதனுடைய தேக்குடைய முளைப்பத்திறன் நடந்து 30லிருந்து 50% இருக்கும். தனி மரத்தில் உள்ள விதைகளில் 1லிருந்து 2% தான் இருக்கும். இவ்வாறு மேட்டு பாத்தியில் நாம் விதைகளை நடவு செய்து நாம் 15 நாள் நடவு செய்து 60 நாள் வயதுடைய நாற்றுகளை பிடுங்கி பாலித்தீன் பைகளில் நாம் நட வேண்டும். இந்த பாலித்தீன் பைகளானது 2:1:1, அதாவது செம்மண், மணல், தொழு உரம் கலந்த கலவையை கலந்து அதை இந்த பாலித்தீன் பைகளில் நிரப்பி நாற்றுகளை நாம் பிடுங்கி நட வேண்டும். இவ்வாறு நடப்பட்ட நாற்றுகளை 150 நாள் வயதுடைய நாற்றுகளையோ அல்லது 1 வருடம் உடைய வேர்க்குச்சிகளையோ நாம் நடவுக்கு பயன்படுத்தலாம். இந்த வேர்க்குச்சிகளை தயாரிக்கும் போது 1 வருடம் வயதுடைய நாற்றுகளை பிடுங்கி அவற்றில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் வேர்பகுதியையும் 2.5 சென்டிமீட்டர் மேல் பகுதியையும் விட்டுவிட்டு மீதி பகுதியை அகற்றி இந்த வேர்க்குச்சியில் தயாரிக்க இயலாம். இந்த சிறு சிறு வேர்களை, சல்லி வேர்களை நாம் நீக்கிவிட்டு சணல் பையில் கட்டி நாம் நாட்டுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஸ்டம்ப்ஸ், அதாவது வேர்க்குச்சிகள் மூலம் நாம் நடவு செய்யும் போது நிறைய நாற்றுகள் ஒரே வேர்க்குச்சியிலிருந்து உருவாகும். அவற்றில் சிறந்ததை மட்டும் நிறுத்திவிட்டு மற்றதை நாம் அகற்ற வேண்டும். தரமற்ற விதைகள், தரமில்லா நிலங்களை நாம் தேக்கு மரத்தை சாகுபடி செய்யும் போது இந்த மாதிரி தேக்கு மரம் இளம் வயதிலேயே பூக்க தொடங்கிவிடும். இந்த தேக்கு மரம் இளம் வயதில் பூத்தால் அதுக்கு பிறகு அதனுடைய வுட் ஃபார்மேஷன், அதாவது சொல்லுவாங்க, அதனுடைய சுற்றளவோ அல்லது தடிமரத்தின் அளவோ பாதிக்கப்படும். ஆகையால் தரமான விதைகளையும் தரமான நிலத்திலும் நாம் பயிரிடும் போது நல்ல நீளமான தடிமரங்களை நாம் பெற இயலும். அதனால் விவசாயிகள் நல்ல தாய்மர விதைகளில் இருந்தோ அல்லது நல்ல குளம் ரகங்களையோ தேர்வு செய்து அவற்றை பயிரிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறோம். இது இல்லாமல், விதை இல்லாமல் நம்ம குளோன் நாட்டுகள் மூலமாகவும் இதனை நாம் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு சிறந்த தாய்மரத்தை தேர்வு செய்து அவற்றை பூமியில் இருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவில் அதாவது வெட்டிவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வேர்க்குச்சிகளை சேகரித்து அவற்றை பனிப்புறத்தில் நட்டோம் என்றால் நிறைய இளம் தளிர்கள் வரும். இந்த இளம் தளிர்களில் 4 to 5, அதாவது 4 to 5 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 0.5 சென்டிமீட்டர் diameter shoots are treated with the indole butyric acid. இந்த வேர்பலக்கையில் வேர்முக்கியில் 2000 ppm இண்டோல் பியூட்டிக் ஆசிட் வேர் வளர்ச்சி ஊக்கியில் நேர்த்தி செய்யப்பட்ட இந்த Sorry to interrupt, Dr. Mayawel. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியும். another 2-3 minutes. Can you wind up? Okay. Please. குச்சிகளை வேர்பலக்கையில் நாம் நட்டு சிறந்த வேர்பிடித்திறனை விரையிலும். அந்த பிளான்டிங், அதாவது நடவு செய்யறது இப்படி பார்த்தீங்கன்னா, நிலத்தை வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா ஓட்டிட்டு அதில் நம்ம தேவையான ஸ்பேஸ் 2 மீட்டர்லையோ 2.5 மீட்டர்லையோ 3 மீட்டர்லையோ நம்ம வந்து நடவு செய்யலாம். குழியின் அளவு வந்து 60 சென்டிமீட்டர் நீள அகல ஆழம் இருக்கணும். இந்த குழி, அதாவது டெர்மைட் அஃபெக்ட் ஆகிற ஏரியா வந்துன்னா அதில் 0.2% குளோரோபைரிபாஸ் வந்து ட்ரென்ச் பண்ணணும். அந்த குழியில் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மின் 2 kg, நீம் வந்து 500 கிராம், கால்சியம் சல்பேட் 100 கிராம், அண்ட் ட்ரைகோடர்மா இந்த போன்ற உரங்களை அடியுரமாயிட்டு நடும்போது நமக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். இது எங்கள் நிறுவனத்திலிருந்து உருவாக்கப்பட்ட திசுவல் மூலம் விவசாயிகளுக்கு அளித்து உருவாக்கப்பட்ட தேக்கு தோட்டம். இது 2 ஆண்டு வயதுடைய வரப்பில் நடப்பட்ட தேக்கு தோட்டம் திசுவல் முறை உருவாக்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் இது 15 மீட்டர் உயரமும் 20 சென்டிமீட்டர் சுற்றலும் உடையது. பன் பிளான்டிங், அதாவது விவசாயிகள் வந்து அவங்களுடைய தோட்டத்துல ஓரத்தில் நட்டாவே போதும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 50லேருந்து 70 மரங்கள் வரை நடையிலும். இந்த மரங்கள் மூலம் நல்ல வருமானத்தை பெறலாம். அதாவது தேக்கு மரம் மாதிரி ஒரு பன் பிளான்டிங்ல நடுறதுக்கு ஒரு சிறந்த மரம் வேற எந்த மரமுமே கிடையாதுங்க. அதாவது தேக்கு மரத்தை பன் பிளான்டிங் நடும்போது நிறைய கிளைகள் வரும். இதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா, 2 பக்கமும் சவுக்கு அரணா வச்சுக்கிட்டு சென்டர்ல வந்து நம்ம தேக்கு மரத்தை வந்து நம்ம நட்டோம் என்றால் இந்த பக்க கிளைகள் தடுக்கப்பட்டு பக்க கிளைகளால் வரக்கூடிய முடிச்சுகள் தவிர்க்கப்பட்டு நேராக வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால வந்து நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். 3 வருஷத்துக்குள்ள தேக்கு மரம் சவுக்கு மரத்துக்கு சமமாக வளர்ந்து விடும், மேலே சென்று விடும். நமக்கு முடிச்சுகளற்ற தடிமரங்களை சவுக்கு மரத்துடன் சேர்ந்து நடும்போது பெற இயலும். அது மாதிரி தேக்கு மரத்துக்கு வாட்டர், அதாவது நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா, முதல் ஆண்டுகளுக்கு 10 நாள் ஒரு முறையும், முதல் 2 ஆண்டுகளுக்கு 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு 15 நாள் ஒரு முறையும், 6 ஆண்டுகளுக்கு பிறகு வாதம் ஒரு முறை இட்டால் போதும். இந்த நான் தேக்கு மரம் வந்து அதிக ஒளிவரி மரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகையால் இதுக்கு ஒளி வந்து இதோட கலைகள் வந்து அதிகமா இருந்ததுன்னா இதனுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படும். அதனால ஃபர்ஸ்ட் இயர்ல 3 டைம் நம்ம வீடிங் பண்ணணும். செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 2 டைம் வீடிங் பண்ணா போதும். நம்ம இனிஷியலா ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் நம்ம ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணாம அதுக்கு பிறகு தேவைப்பட்ட நம்ம கிளைபோசைட் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த களைகள் வந்து சூரிய ஒளி,
தண்ணீர் மற்றும் சத்துப்பொருள் காம்பீட் பண்ணுவதால தேக்கோட வளர்ச்சி பாதிக்கப்படும். தேக்குக்கு எந்த காம்படிட்டருமே இருக்கக்கூடாது, அப்படின்னா நல்லா வளரும். அதனால தேக்கு மரத்தோப்புகளை களைகளின்றி பாதுகாக்க வேண்டும். இது வந்து தேக்கு மரத்துக்குரிய உர அளவு. முதல் ஆண்டில் வந்து 50 கிராம் NPK, 1 கிலோ வெர்மி கம்போஸ்ட், 50 கிராம் டோலமைட். அதாவது டோலமைட் எப்போ அப்ளை பண்ணா pH 5.5 நீங்க பிளான்டிங் பண்ணீங்கன்னா டோலமைட் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டோலமைட் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் ஆண்டில் 100 கிராம் NPK, 3ஆம் ஆண்டில் 150 கிராம், இந்த விகிதத்தில் நம்ம அப்ளை பண்ண உரங்களை அளிக்க வேண்டும். இந்த உரங்களானது வந்து 10லிருந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு 1.5 to 1.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது மெயின் ஸ்டெம்ல இருந்து தூரம் வைத்து நம்ம வட்டப்பாத்திகள் அமைத்து இந்த உரங்களை இட வேண்டும். தேக்கு வந்து பல்வேறு வகையான வேளாண் காடுகளில் பயிரிடலாம். தேக்கு கூட கடலை போடலாம். நம்ம தேக்கு வந்து வாழைத்தோப்புகள் நம்ம தேக்கா பயிரிடலாம். ஃபர்ஸ்ட் தேக்கை போட்டு அப்புறம் வாழைத்தோப்பு போட்டோம்னா தேக்கு நல்லா வளரும். ஏன்னா தேக்கு நான் சொன்ன மாதிரி ஒளி விரும்பி மரம். முதல்ல தேக்கை வச்சு வளர்த்துட்டு தான் நம்ம வாழை மரமே வைக்கணும். தேக்கு கூட கம்பு நேப்பியர் கிராஸ் பண்ணலாம். கரும்பு தோட்டங்களில் தேக்கு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல விவசாயிகள் வந்து மாடலா அவங்க தேக்கு வளர்க்குற மாடல் எடுக்கப்படப்படும். மஞ்சள்ல நம்ம தேக்கு வளர்க்கலாம். இதில் தேக்கில் முக்கியமான ஆப்ரேஷன் என்ன? ப்ரூனிங் அண்ட் தின்னிங் தான். பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் வந்து 2வது வருஷத்துல இருந்து நம்ம ப்ரூனிங் ஆரம்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது. ப்ரூனிங் நல்லா சரியான முறையில் ப்ரூனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல தடி மரங்கள் கிடைக்கும். நமக்கு வந்து அந்த ஸ்டெம்ல வந்து நாட்ஸ் ஃபார்ம் ஆகாது, முடிச்சுகள் ஃபார்ம் ஆகாம நம்ம சிறந்த மரங்களை உருவாக்க முடியும். ப்ரூனிங் எப்பொழுதுமே மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். மழை நாளில் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. அது மாதிரி ப்ரூனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இளம் தண்டுகளை மட்டும் தான் நீக்கணும். நல்லா வளர்ந்த தண்டுகளை வளரவே கூடாது. வளர்ந்த தண்டுகள் நம்ம நீக்கணும்னா அது நிறைய முடிச்சுகள் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும்போது அந்த ப்ரூன் பண்ண பிளேஸ்ல வந்து போடாக்ஸ் மிக்சரோ அல்லது காப்பராக்ஸ் கூட தடவும் போது அதன் மூலமா பூச்சி நோய்கள் பரவுவது தவிர்க்கப்பட்டு மரம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதாவது ப்ரூனிங் இந்த மாதிரி பண்ணும். மெயின் ஸ்டெம்ல இருந்து கொஞ்சம் மெயின் ஸ்டெம் விட்டு படக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வழியா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள போய் நம்ம காலோனஸ் உருவாகும். அது மாதிரி இந்த முடிச்சுகள் பக்கத்தில் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக ஹீல் ஆகிடும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டங்கள் வந்து மழை நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க. இது தவறான முறையான ப்ரூனிங். இந்த மாதிரி பண்ணவே கூடாது விவசாயிகள். இப்படி பண்ணும்போது அதனுடைய தடிமரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும். நீங்க வந்து டைமிங் இந்த தவறான விவசாயிகளுடைய கருத்து நிறுவனத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா நல்லா மரம் கருத்து போடும், சுற்றுலா அமைக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஒரு விவசாயிகளுடைய கருத்து இருக்கு. ஒரு மரத்துடைய இலையை பொறுத்து தான் தண்டுடைய உற்பத்தி பாதிக்கப்படும். ஏன்னா இலையில தான் உணவு உற்பத்தி ஆகி மற்ற பகுதிகளுக்கு போகும். ஆகிய விவசாயிகள் இந்த மாதிரி வந்து மொத்தமா நீங்க கட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இளந்தண்டுகளை மட்டும் கட் பண்ணி குறைந்தபட்சம் 50% அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ப்ரூனிங் ரீஜன்ஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூனிங் 2வது வருஷத்துல பண்ணணும். 1.5 மீட்டர் வரலையும் 1.5 மீட்டர் அளவுக்கு முழுமையா நிக்கினா போதும், மீதியை விட்டுடலாம். செகண்ட் ப்ரூனிங் 3வது வருஷம் பண்றோம், 3 மீட்டர் வரைக்கும் பண்ணலாம். 4வது வருஷம் பண்ணுவோம். 4வது ப்ரூனிங் வந்து 4.5 மீட்டர் வரைக்கும் நம்ம கிளியரா ரிமூவ் பண்ணிட்டு மீதியை விட்டுடணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரூனிங் ஹைட்ஸ்ல வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்றது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தின்னிங் நம்ம குறைந்த அளவு இடைவெளியில் நடும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மரம் மலர அதுக்குள்ள போட்டி போட ஆரம்பிச்சிடும். சூரிய ஒளி, தண்ணி, நியூட்ரியன்ட். அதனால நம்ம மரங்களை களைவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆண்டு வந்து ஒரு மரம் விட்டு ஒரு வரி விட்டு ஒரு வரிசையும், 10வது ஆண்டுல ஒரு மரம் விட்டு ஒரு மரம் விட்டு அடுத்த மரத்தையும், 15வது ஆண்டு குறுக்கு வரிசையிலும் உள்ள மரங்களை நாம் நீக்க வேண்டும். இவ்வாறு நீக்கும் போது 15 ஆண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் 2 தின்னிங் வந்து ரேண்டமா கம்ப்ளீட்டா பண்ணிடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மரம்னா ஒரு வரிசை விட்டு ஒரு வருஷம் எடுத்துருவோம். அடுத்தது நீங்க வந்து ஒரு மரம் விட்டு ஒரு அடுத்த மரம். அதுக்கு அடுத்து பண்ணும்போது நோயுற்ற, வளர்ச்சி குண்டிய, ஒரு மாதிரி பூச்சி நோக்கி தாக்கிய இந்த மாதிரி மரங்கள்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணும்போது ஒரு ஹெக்டர்ல பாத்தீங்கன்னா 1200 மரம் வைக்கும்போது 120 இருந்து 200 மரம் மட்டும்தான் நம்ம ஃபைனலா 20 ஆண்டுல இருக்கணும். இந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா மட்டும்தான் நமக்கு நல்ல தடிமரத்தை நம்ம பெற இயலும். நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஏரியாவில் 25 வருஷத்துல நம்ம ஹார்வெஸ்ட் பண்றாங்க. கேரளாவில் 60 வருஷத்துல பண்றாங்க. ஜென்ரல் தம்ரூல் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய இந்த டேரஸ் ஏமாத்துறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து உங்க மரம் இவ்வளவுதான் விலை போகுன்றாங்க. விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தேக்கு மரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிபி கண்டிப்பா நமக்கு வளர்ச்சி கொடுக்கும். 20 வருஷம் மரம்னா அந்த மரம் 20 கியூபிக் ஃபீட் என்று ஒரு குறைந்தபட்சம் 1500 ரூபாய் வச்சா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி இந்த மரத்தை நம்ம விற்க முடியும். ஆக்சுவலா ஒரு ஏக்கர்ல நம்ம 160 மரம் நம்ம ஒரு நமக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து எங்களுடைய டெக்னிக் டீடைல்ஸ். நீங்க வந்து விதையோ அல்லது டெக்னிக்கலா செடியோ குளோனோ வேணும்னா கிடைக்கலாம். இந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை நீங்க அணுகலாம். மிக்க நன்றி. நம்ம மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்துல முதல்வர் டாக்டர் பார்த்திபன் சாருடைய சீரிய முயற்சியால தேக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கு. என்னன்னா,
இடைத்தரகர்கள் இல்லாமல் சுரேஷ் டிம்பர்ஸ்ல அவங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட் கிளாஸ் தான் இந்த ரேட் அப்படின்ட்டு. அதனால நீங்க விவசாயிகள் வந்து இந்த ரேட்டை பேஸ் பண்ணி உங்க ஊர்லயும் வைக்கலாம், அல்லது இந்த சுரேஷ் டிம்பர்ஸ்ங்கிற இந்த நிறுவனத்தை அணுகி நீங்க உங்க தேக்கு மரங்களை நீங்க விற்பனை செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சீரிய முயற்சி. ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு தேக்கு விவசாயிகள் வந்து பார்த்திபன் சாருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை இதுக்காகவே நீங்க தெரிவிச்சுக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் கூடுதல் இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். Thank you, Dr. Mayvel. It is a wonderful presentation. I think everybody would have appreciated. You very nicely told about the general aspects of tea cultivation. எல்லாருக்கும் வந்து தேக்கு மரத்தின் சாகுபடி எப்படி பண்ணணும், விதையிலிருந்து மரமா உற்பத்தி பண்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். அவருக்கு அனைவரின் சார்பாக மரமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கு கொடுப்பதற்கு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்முடைய சேலமண்டல வனப்பாதுகாவலருடைய பிரசன்டேஷன் முடிந்த பிறகு நம்ம வந்து எந்த கேள்வி இருந்தாலும் பண்ணிக்கலாம். Thank you so much, Dr. Mayvel. Now it's over to Mr. Perisami, please. Sir, am I audible, sir, now? You are audible. Please start. Sir, thank you very much, sir. Very good evening to all the participants. You can make it as bilingual, Mr. Perisami, please. Oh, sure, sir. Ellarkum vanakkam. Beloved Dean Parthiban sir is there, and Mayvel, my co-panelist, also there. And I take this opportunity to thank Director sir, Additional Director sir, Coordinator, and Deputy Director, and the team for organizing such a wonderful series of webinars. Already we have heard about the sandal and red center also in the previous sessions. And today we are talking about teak cultivation. As we know all about this, teak is one of the most important targeted species, and also it is during the British era they have overexploited the teak resources of the country, mainly for the shipbuilding, railway sleepers, electric poles, and defense purposes and all. Today one can find very valuable teak articles and wooden furnitures. So most of the things Parthiban sir covered, and for this status and potentiality of the teak wood and its opportunities and all, and Mayvel sir covered about the package of practices and a very detailed technical aspects. I will be just going through the basic things about the teak. It's a Tectona grandis, and these it's have a higher demand in the national and international markets because of the excellent quality of wood, and also articles made of teak wood have high durability and quality. So there are two other species in teak, Tectona grandis. Other than Tectona grandis, we have Tectona hamiltoniana, that is the Dahat teak they called it. It's a Burma teak. Basically it's endemic to Burma, but that is not this Tectona grandis. It's a separate species. Tectona philippinensis is another teak species which is endemic to Philippines, which is critically endangered species. So their locality, they are not outside this endemic area. Indian and other teak varieties, as Parthiban sir said, we have West African teak and South and Central American teak. Other than outside the India, mainly the Southeast Asian nations, we have teak cultivation and plantations. Natural teak also we have Nilambur teak, Konni teak, and Adilabad teak, Godavari teak. These are some of the local varieties in India. Other than that, we have Mysore teak, Balasha teak, Nagpur teak, and Konkan teak and all. Mainly Nilambur and Konni teak, they have very highest market price and all. So this the map shows the distribution in the world. We have almost in the tropical countries, we have teak plantations and the natural teak forest. So teak regional population, we have Indian peninsular population. In this area, we have Indian peninsular population. Then the continental and Southeast Asian population in the Burma region. And we have the third population, that is insular Southeast Asian population. So Asia dominates. Mainly 75% of the teak plantations we have in India and Indonesia regions. And other than this, Southeast Asian nations contributes another 25% in the world. Teak wood properties, mainly most well-known timbers in the world, the teak,
And because of its attractive color and grain, durability, lightness and strength, and the very ease of seasoning, because it supports for the seasoning properties. Without splitting and cracking, we can do lot of works. And it's, as Sir said, it is a multifunctional and multi utility timber. Ease of working and carving. It is resistant to termite. That is the most important property because people likes very much. The tree characteristics, almost the teak would have a high quality hardwood timber found in tropical regions, mainly when the high priced timber crops in India. It's a deciduous tree, large tree, and grows up to 30 to 40 meter height. And the fruits are very fleshy, and the technical inputs, I think, in my wells are already covered. Teak plantations background, as we go back, this 1842 to 62, we had teak plantations have been raised in Kerala, mainly by Mr. Chatu Menon, the father of Indian teak plantations. He raised it for the industrial purposes. And the teak is native to regions of India, Myanmar, and Sri Lanka, and Thailand. So we can earn more profits with low risk, because the tree yields 10 to 15 cubic feet wood in 20 years, 20 to 25 years, because in the delta regions we have 30 years rotation we follow. As my wells are said in Kerala and all, they have 60 years to 80 years rotation. The main stem grows up to 25 to 30 feet height, and 8 to 10 meters main stem we can have, attains a girth of 40 to 90 centimeter. So 400 genetically superior trees can be grown in 1 acre. So if we go for intensive close spacing 1 by 1.8 into 1.8 or 2 meter by 2 meter, we can go up to 1200 trees. But at the time of harvesting, we can have 400 genetically superior trees per acre. So climatic requirement, this timber is a tropical tree, and tropical climate it requires mainly minimum temperature even 13 to 17 degrees centigrade, maximum it grows up to 44 degrees centigrade. The rainfall also very varied rainfall, wide rainfall zone 1200 to 2500 millimeter. Teak has been classified as a pioneer species because it's a light demander and it requires a high density of light. The soil requirement also, we have, if it is grown on the well-drained alluvial soil, it is the best crop, and it poorly performs in the dry sandy soil, shallow soil, black cotton soil, and acidic soil. The pH values required is about 6.5 to 7.5 is the optimum, but it can grow up to 5 to 8 pH range. And it requires a large amount of calcium because it's a calcareous species. And it requires, if the calcium content of the soil also, it is the indicator for the teak plantations area suitability. And nursery raising, we can grow 1.2 meter into a 12 meter size standard bed, and each bed can produce 400 to 800 plantable stumps. And this area is to be required with high organic content and sand mix, proper sand mix and all, because it requires well drained soil. Nursery bed types, if it is moist areas, we can go for raised bed, and if it is dry zones, we can go for the ground level bed, and if it is very dry zone, we can go for the sunken bed. So seed rate up to the seed rate is required about 3 kg to 12 kg, but normally in Nilambur and all they use 5 kg per seed rates per standard bed. Teak wood sowing method, mainly we go for the line sowing or dibbling or even broadcasting also we can do. If we go for line sowing, it have a greater seed economy. Beds normally do not need overhead shade and all, but in case if it is a dry area, we need to go for irrigation also. In the tree, as Sir said, the alternate soaking and drying method, that it breaks the dormancy and it gives a good germination also. 2 weeks germination, we can get a teak seedlings. So this slide shows the mother bed preparation for the teak. And we also use the biofertilizers mixing for the filling of polythene bags. This is the process how they fill the polythene bags and all, they keep ready. And once the stumps are prepared, as Sir said, 22 centimeters root and 2.5 centimeter shoot, the cuttings is optimum for the teak nursery. This is how the planting teak stumps has been planted in the polythene bags. Normal, that is 16 into 30 polythene bags, we are using it in the departmental nursery mainly. Sprouting of the teak stumps we can see. This is 6 months old teak nursery. This is nursery we have raised in the social forestry division in Salem. 8 months old teak nursery also looks like this.
So the transportation, it is ready. 8 months old seedlings are ready for transplantation and planting. So now the field preparation, mainly plain and gentle sloping area is with excellent drainage. It is a good site. Alluvial and calcareous sites are excellent. Laterite and clay, black cotton soil and sandy gravelly soil is not good. So we can go for this suitability. Based on the suitability, we can go for planting. Mainly then 45 centimeter cube normally the bit size we are doing it, and the soil mixed with the farmyard manure and insecticides, it is required. So first we go for alignment and pitting after leveling the grounds. Then 45 centimeter cube pits we are preparing it, and then this planting operations going on. So post planting care. So on poor gravelly sites, we go for the soil mixing with good organic matter. Otherwise, we have to replace the soil. If soil suitability is not there, we have to replace with good organic matter soil. And the teak is normally planted after the monsoon, preferably after the first shower. It is planting season. We can carry out the soil working periodically. As sir said, first year 2 working soil working, and second year and third year 2 working. The first year 1 soil working is required. As manures and fertilizers, as sir already covered, 50 grams in the first year NPK, second year 100 grams, third year 150 grams. Accordingly, we can go for the farmyard manure and compost also. Weed control, because it's a very light demanding species, it requires a very good sunshine, so that growth and development will not be affected. So the poor light conditions will definitely affect the growth. Intensive weeding is necessary. As we said, 3 operations of the weeding in the first year, 2 operations in the second year and third year is optimum. Then irrigation requirement. Normally it requires irrigation during the summer and dry periods. If we provide irrigation during the stress period, definitely the growth performance will be good. And one can have a lesser number of trees of higher girth class or large number of trees of lower girth class. This is what the thumb rule says. Irrigation effects. Definitely, if we go for irrigation, the sapwood content will be increased. The wood became weak and field damages may occur, so that the water blisters and all develops. So we need optimum irrigation. Wherever it is required, there only we have to provide optimum irrigation during the dry season and summer. Thinning mainly 5th year and 10th year we are going for mechanical thinning. After that, if it is required, we can go for selective thinning. As sir said, the dead, drying, moribund, those kind of trees, diseased trees and all, we can remove the later thinnings. So intercropping also possible wherever the cultivable land demand is there. So that the paddy, chilies, maize, wheat, sesame and various vegetables, these are the optimum compatible crops with, we can grow as intercrops in the teak areas. If we go for intercrops, we have to have optimum spacing, like 3x3 or 4x3 or 5x2, like that. So crops such as sugarcane, plantain, jute, cotton and all is not compatible species with the teak. So pest and disease. So mainly defoliator and skeletonizer. These 2 species causes extensive damages. Root rot also sometimes due to polyporous fungus. It occurs in the common. It is common in teak plantations. And pink diseases fungus causes cankers and bark flaking effects. Powdery mildew caused by the Olivia tectone and Ansinula tectone, that causes premature defoliation. So that the prophylactic and control measures are required, and we can go for organic way of pesticides using the Calotropis procera, Datura metal and Azadirachta indica. This is Erukku and then Umathai and Vepum. So these leaf extracts gives a good result for this against the skeletonizer. This is 1-year-old teak plantation, so we can see the intercropping with the chilies. Then this is 2-year-old teak plantations. Then 3-year-old teak plantations. This is about 5-year-old teak plantations where we can go for thinning. First mechanical thinning is required in case if you go for intensive cultivations. Then harvesting, because sir, additional director sir already said in the opening remarks, it is a scheduled timber under TT rule 1968, it is applicable. So one can go for transportation, we need a permit, form 2 permit is required, but for cutting and using in their own place, it is not required. In case cutting, final harvesting or thinning is required, then they can, in case they wanted to transport it to other areas,
then they can go for obtaining the permit from the concerned DFOs and the range officers. Accordingly, the permit will be issued. Grading of teak wood. This is what grading, the A grade, B grade and C grade. There are 3 grades. A grade is the highest quality with glossy surface and uniform golden brown grains will be there, very close grains and all. So the B grade is the medium quality timber and the C grade is the inferior quality. Similarly, girth class also, the grade 1, grade 2, grade 3. So these girth grade also used in the teak wood grading. Establishment cost approximately per acre we have 45,000 rupees per acre. This is as per the requirement we have estimated in the plantation TCPL cultivation area. Then yield of teak plantation. Yield actually 10 to 15 cubic feet wood we can obtain from 20 to 25 years old trees. Even 0.4 cubic meter has been result from the delta area for 30 years rotation. So main stem grows up to 25 to 30 feet and girth 35 to 45 inches. 400 genetically superior trees we can obtain, and the minimum maximum price. Now in Metropolitan Forest College they have the consortium concept where minimum support price have been offered for the based on the girth class. Based on the girth class, they have minimum support price. Buyback arrangements also is there. In the consortium concept, all the buyers, growers, then the sellers and the business people and the retail sale, everybody will be there. So the consortium concept is very good for the contract farming, where we can go for the contract farming with the contract with the buyers as well as growers. So that it is a very good concept. It is evolving concept. Now we have more than 250 members in the consortium. So this is average price per tree, about 20,000 to 30,000 trees we can get from the teak wood plantations, and average income per acre would be around 80 lakhs to 1.2. This is approximate. It again depends upon the site quality and all. So this is what the old site quality chart says for the Indian conditions. Site quality 1, 1/2, 2 and 2/3, 3 and 3/4 and 4. So this age also from 20 years to 65 years we have this much of yield. This chart shows about the in cubic meters. Marketing of teak wood. So usually the teak wood trees 20 to 25 years rotation, the cultivable, the plantation growers they allow for it and they go for final harvesting. And a huge demand for teak wood in the national as well as international market. Even India also local demand is very high, and we can accommodate 400 teak plants in 1 acre. We can expect a 10 to 15 cubic feet wood from 1 teak tree. So accordingly, the sale price and the profit will be there. And many buyback programs also running in the markets. So teak, international teak price, you can see the chart. This wholesale price of teak has increased an average of 5.5% per year since 1972. This is for the natural deforested teak as well as the plantation teak. Plantation teak we have a very huge jump from 2002 to 2012 onwards. So tips for teak wood farming. Environmental temperature should be 35 to 40 and minimum 12 to 16, and average rainfall 550 mm onwards up to 2250 mm. Black cotton and clayey soils are not preferable. Saline water is not suitable. Planting done through stump teak planting will be, we have to wait for 20 to 35 years, 30 years. And for the coronal teak, we can have 10 to 12 years also, we can have a very good return. And excess irrigation is often the hardwood which will decrease the price. Soil pH is 6.5 to 7.5 is good for teak wood farming. Soil should have enough calcium because it's a calcareous species. Teak plantations in Tamil Nadu. Actually, in Tamil Nadu Forest Department, we have a scheme raising teak plantations in Padugai lands. That objective is mainly create timber resources locally and increase the trees outside forest, mainly outside the reserve forest areas, and prevent soil erosion. These are the objectives of the scheme. It is being implemented in the divisions like Trichy, Tanjavur, Tiruvarur, Nagapattinam, Perambalur, Madurai, Dindigul, up to Shivaganga and Viluppuram districts. All canal and river banks. Mainly government common lands in this scheme is being implemented, especially PW lands and Porambok lands. The departmental plantations, we have 20,700 hectare Padugai lands, teak plantations we have, and maintenance for 2 years also after planting is being given, and the rotation followed is 30 years. Harvesting departmentally, and the material is being sold in public auctioning.
So another scheme we have tree cultivation in private lands, that is TCPL. This is one of the component under the Tamil Nadu Biodiversity Conservation and Greening Project. The areas like it is been implemented in almost all districts, private pata lands. The year of implementation from 2007-8 onwards we are implementing. Even this year we have the target of each district we have some 15 to 20 lakhs for circles. And the funding, it is externally aided project. It is the Japan government JICA funded project. The operation is free supply of profitable tree species. It is not only teak, they also grow Malay bamboo, that is Numilia dubia, Ailanthus excelsa, and neem and all. So other species like red center also people are willing to take up the planting, as well as after 2 years maintenance we go for survival survey, and based on that we are giving the incentives. 5.5 rupees per tree per survival sapling we are giving as of now. The method we follow block plantation or bund plantation, harvesting done by the farmers at their own convenience. So this is what about introduction about the teak cultivation, sir. Thank you so much, Mr. Perisami. Thank you very much. Nicely done. I think you made an excellent presentation. Some of them are, even though it is a repetition from Dr. Maivel, but it will be useful for the people who listen to that. Sir. So thank you so much, Mr. Perisami. இந்த விஷயத்துல ஒன்று ரெண்டு விஷயம் எங்க கருத்துக்கள் வனத்துறையில இருக்கிற சில சட்டத்திட்டங்களை பத்தி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வீர்கள். அதுல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கேள்விகள் இருக்கும். அதுல முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, தேக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க கேட்கறது வந்து மரம் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். மரம் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை, மரத்தை ஸ்டோர் பண்றதுக்கு தான் பெர்மிஷன் வாங்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மரத்தை ஸ்டோர் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஷெட்யூல் டிம்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ரூல்ஸ் ஒன்று தமிழ்நாடு வனச்சட்டத்தின் பிரிவின் கீழே இருக்கிறது. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க 17.5 கியூபிக் ஃபீட் கன அடிக்கு மேல டிம்பர், ஷெட்யூல் டிம்பர் எது வச்சிருந்தீங்கன்னாலும் உரிய ப்ராப்பர்ட்டி மார்க் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பெரியசாமி அப்படின்னாரா, ஏபின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க் வந்து நியரஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சில், நியர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாருன்னா அதை வந்து சீல் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த டிம்பர்ல போட்டுக்கலாம். அவங்க வெட்டுறதுக்கு முன்னால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நியரஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ட்ட நம்ம சொல்லணும், ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். சார் இந்த மாதிரி நான் ஒரு 15 மரம் வச்சிருக்கேன், இல்லை ஒரு 50 மரம் வச்சிருக்கேன், 100 மரம் வச்சிருக்கேன், நான் வெட்ட போறேன், அதனுடைய உயரம் இவ்வளவு, இதனுடைய சுத்து இவ்வளவு, இதை நான் வெட்ட போறேன் அப்படின்னு. வெட்டிட்ட பிறகு திருப்பி இந்த ப்ராப்பர்ட்டி மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வாங்கிட்டு, ப்ராப்பர்ட்டி மார்க்கு நம்ம வந்து 100 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறோம். அதை கட்டிட்டு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மார்க் வச்சுட்டு நீங்க அதை வந்து வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா, திருப்பி பெர்மிட் வந்து டிஎஃப்ஓக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு நியரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ட்ட வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா நாங்க எவ்வளவு கியூபிக் மீட்டர் டிம்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மார்க் நான் வச்சிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி மார்க் வச்சு நான் வந்து வெளியில கொண்டு போறதுக்கு, அதாவது பப்ளிக் ரோடு, அதுதான் டிடி ரூல்ஸ், டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ், தடிமர விதிகளின் டிரான்ஸ்போர்ட் விதிகள்னு சொல்லுவாங்க, அதாவது கடத்திற்கான விதிகள். அந்த விதிகளின்படி நீங்க கொண்டு போனோம்னா அதுக்கு பெர்மிட் ஆகணும். அனுமதி படிவம்னு தமிழ்ல சொல்லுவோம். அனுமதி படிவத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். உடனே வந்து ரேஞ்ச் ஆஃபீஸர் பார்த்துட்டு டிஎஃப்ஓக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், இந்த குவான்டிட்டி அனுப்புறதுக்கு இத்தனை நாளைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வாய்தா போட்டு கொடுப்பாங்க. ஆகவே வந்து தடிமரங்களை வெட்டுவதற்கு வனத்துறையில் எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. நிறைய இடத்துல வந்து கட்டிங் ஆர்டருக்கு வர்றதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறாங்க. கட்டிங் ஆர்டர் எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் கால்ட் கட்டிங் ஆர்டர் as far as தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் ஆர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் இஸ் கன்சர்ன்ட். ஒன்லி நீங்க வாங்குறதுக்கு வந்து கொண்டு போறதுக்கு யூ டு கெட் தி பெர்மிஷன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் வைக்கணும், அவ்வளவுதான். வந்து இந்த தமிழ்நாடு வனத்துறையை பொறுத்தளவுல அவரு ஏற்கனவே நம்மளுடைய மிஸ்டர் பெரியசாமி வந்து எப்படி நம்மகிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறது சேலம் மண்டல வனப்பாதுகாவலர் அவர் சொன்னாரு. அந்த திட்டங்களை என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் இந்த வருஷமும். அதே மாதிரி நம்மளுடைய மாயவேல் அவர்கள் வந்து கல்டிவேஷன் சொன்னாரு. டாக்டர் பார்த்திபன் வந்து வெரி நைஸ்லி வந்து எப்படி வந்து நீங்க வந்து 25-30 வருஷம் வரைக்கும் வேலை பார்க்க வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம், அது 2 இன்ச்ல இருந்து 64 இன்ச் வரைக்குமே வந்து பல்வேறு யூஸுங்கிறத பத்தி சொன்னார். Now we close the presentation. Now we request the participants to ask any questions. அதாவது உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் உங்களுக்கு தாராளமா கேட்கலாம். அதுக்கு இருக்க இந்த பேனலிஸ்ட் அல்லது துறை சார்பாக எந்த கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் கேட்டு ஆன்சர் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அன்மியூட் பண்ணுங்க எல்லாரையும். கீதா அவங்க பேசலாம்.
கீதா மேம் அன்மியூட் பண்ணி பேசிக்கங்க, கேள்வி கேளுங்க. Anybody can ask any questions. Take cultivation பத்தி. கீதா கீதா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அன்மியூட் நீங்க தான் பண்ண முடியும், நாங்க பண்ண முடியாது. அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க மிஸ்டர் மணிராஜ். சார் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து மணிராஜ் சார். நான் வந்து சார் இப்ப இன்னைக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ணதுல நிறைய யூஸ்ஃபுல்லான நியூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு சார். எனக்கு இது வரைக்கும் தெரியாது அதோட பிஹெச் 6.5 to 7.5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் டு தேங்க் சார் ஃபார் ப்ரெசென்டிங். தேங்க் யூ. ப்ளீஸ் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து அந்த தேக்கிலே வந்து இது சொல்லியிருந்தீங்க, இந்த சாப்ளிங் பண்ண மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, நர்சரி வளர்க்குறது, என்ன நாற்றங்கால் வளர்க்குறது. ஆமா ஆமாங்க சார். அதாவது இப்போ சார் இதுக்கு முன்னால பேசினார், ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் சார். அதில் வந்து இந்த குறிப்பிட்ட தேக்கு வந்து 10 to 12 இயர்ஸ்ல வந்து அதை வந்து வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அது என்ன வகையான தேக்கு சார்? அது எல்லாம் ஒரே வகையான தேக்கு தான். நம்ம டாக்டர் கேடி பார்த்திபன் இதை பத்தி சொல்லுவார். ஓகே டீன் சார் ப்ளீஸ். இந்த ரீசன்ட் டைம்ஸ் இந்த வெபினார் மூலமா சொல்றது நிறைய பேர் 10 வருஷத்துல ஹார்வெஸ்ட் பண்ணலாம், 12 வருஷத்துல ஹார்வெஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்கல்ல. அந்த யாரு நாத்து கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட 10 வருஷம் மரத்தோட ஒரு சாம்பிள் மட்டும் வாங்க, ஒரு மீட்டர் பில்லட் மட்டும் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்ல இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய போடுறாங்க. எங்களுக்கே அதை கேட்கறதுக்கும் இதா இருக்கு, அதிசயமா கூட இருக்கு. அதனால யாரு எந்த விவசாயிகள் எங்க வாங்குறாங்களோ, யாரு இந்த பிரைவேட்ல விற்கிறாங்களோ, நீங்க ஒரே கேள்வி, 10 ஆண்டுகளில் வளர்த்த ஒரு மரத்தோட ஒரு துண்டு பீஸ், ஒரு மீட்டர் துண்டு பீஸ் 24 இன்ச்சுக்கு மேல அதை மட்டும் வாங்குங்க. அந்த குவாலிட்டி அதுக்கப்புறம் தான் அதனுடைய என்ன இல்லைன்னாவே இது மார்க்கெட்டே பண்ண முடியாது. மரம் பெருசா இருக்கும், மார்க்கெட் பண்ண முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ நான் வந்து யாருனே ஒரு 30 தேக்கு கன்று வந்து வச்சிருந்தேன் சார். அது எப்படி வச்சேன்னா, எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாத அந்த கவரை கிழிச்சிட்டு நர்சரில இருந்து வாங்கிட்டு வந்து அந்த கவரை கிழிச்சிட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து கொட்டிட்டு வெறும் வேர் இல்லாத வேரோட மட்டும் வச்சேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மண் கட்டியோட வைக்கணும் அப்படின்றது தெரியுது சார். அதனால அதுல பாத்தீங்கன்னா வளர்ச்சியே இல்லை சார். சுத்தமா ரொம்ப கம்மியான வளர்ச்சி தான் சார். எப்படி வீடியோ போகுது? ஒரு நிமிஷம் மிஸ்டர் மணிராஜ், டாக்டர் மாயவேல் சொல்லுங்களேன். கேன் கிவ் டாக்டர் மாயவேல் ப்ளீஸ். டிஎன்எஃப்ஏ அன்மியூட் பண்ணுங்க. டிஎன்எஃப்ஏ எஸ் சார். சொல்லுங்க டாக்டர் மாயவேல். உங்க மண் என்ன வகைங்கயா? மணிராஜ் சொல்லுங்க. ஹலோ, உங்க மண் என்ன வகைன்னு கேக்குறாங்க. உங்க மண்ணு எனக்கு சொல்றாங்க. கீதா மேடம் ப்ளீஸ் மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேளுங்க. क्वेश्चन நம்ம அடுத்து தூங்கிட்டேன். மிஸ்டர் மணிராஜ் சொல்லுங்க ப்ளீஸ். மணிராஜ் லைன்ல இருக்கீங்களா? சார் மண்ணு சரள மண் சார். சரளை மண்ணுல அது சரியா வளராதுங்க. ஆக்சுவலா கல் இருக்குங்களா கீழே? ஆமா சார், கீழே ஒரு 2 மீட்டருக்கு மேல கல் இருக்கு சார். இல்லைங்க, நீங்க அந்த மண்ணுல நீங்க தேக்கே பயிரிட்டு கூடாது ஆக்சுவலா. ஓகே சார். எனக்கு வளர்ச்சி குன்றிதான் இருக்கும் அதுல. ஓகே சார். பார்த்திபன் சார்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். ஸ்டார்டிங்ல நீங்க பேசும்போது 4 வெரைட்டி ஆஃப் டீக்கு வந்து, அதாவது உங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ல நீங்க பண்றதாவும் அதோட கருத்து சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாரி நீங்க க்ளூனிங் மெத்தட்ல பண்றதா சொல்லியிருந்தீங்க சார். அந்த 4 வெரைட்டி ஆஃப் தேக்கு நேம் தெரிஞ்சுக்கலாமா சார்? டாக்டர் பார்த்திபன் சார்ல சொல்லிட்டேனே. இது வந்து இதெல்லாம் வந்து 3 வெரைட்டிங்க. 3மே க்ளூனிங் மெத்தட்ல பண்றது. ஒண்ணு வந்து நிலம்பூர் ஆர்ஜின், இன்னொன்னு வந்து சந்திராபூர் மகாராஷ்டிரா ஆர்ஜின், மூணாவது வந்து சயபரி ப்ராடக்ட்ஸ் தாய்லாந்து ஆர்ஜின். இந்த 3க்குமே குவாலிட்டி பேஸ் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது கூட ஸ்டடீஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி 24 இன்ச்சுக்கு மேல இருந்தா ஒரு ரேட்டு, 30 இன்ச்சுக்கு மேல இருந்தா ஒரு ரேட்டு. அதனால இந்த மரம் ஏன்னா லாங் டேர்ம் கிராப் பண்றப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா, அந்த தாய் செடின்றது பெரிய கேர்ஃபுல்லா, அது வனத்துறையிலயோ இல்லைன்னா ஆராய்ச்சி நிறுவனங்களையோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓப்பன் நர்சரியில வாங்காம இருந்து பண்ணீங்கன்னா நல்லது. ஓப்பன் நர்சரியில வாங்கினீங்கனாலும் அவங்களும் விதை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கேளுங்க. அதுக்காக தான் வனத்துறையில இப்ப மேபி சர்டிஃபிகேட் இன்னொரு 5 ஆண்டுகள்ல வந்து நர்சரி போனா சர்டிஃபைட் நர்சரியா வந்துடும். இப்ப கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன்ல சர்டிஃபைட் நர்சரி பண்றதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல தோட்டக்கலை நர்சரி வருது, அடுத்து வனத்துறை நர்சரி தான் வரப்போகுது.
சர்டிபிகேஷன் பண்றப்ப இன்னொரு மேக்சிமம் 5 ஆண்டுகள்ல எல்லா நாற்றங்களுமே வந்து அந்த விதை எங்க இருந்து வருதுன்றது தெரிஞ்சுக்கும். ஆரிஜின் சர்டிபிகேட் இது வர்ற பட்சத்துல இனிமே பிரச்சனையே வராது. அது முன்னாடி நீங்க பண்றதெல்லாம் வனத்துறை மூலமாவோ இல்லாட்டா ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாவோ இல்லாட்டா இவங்களால சர்டிபிகேட் பண்ணப்பட்ட எந்த நர்சரி ஆனாலும் சரி, இல்ல கன்சார்ஷியம் நர்சரி, இன்குபேஷன் நர்சரி எதுனாலும் சரி, இவங்க மூலமா பண்ணிக்கிறது உங்களுக்கு ஆல்வேஸ் நல்லது. ஏன் நல்லதுன்னா அதனுடைய தாய் செடி, அதனுடைய தாய் அப்பா அம்மா 2 பேருடைய இனங்கள் வந்து தெரியும். இனங்கள் தெரிஞ்சு நடுறது ரொம்ப நல்லது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்ப மிஸ்டர் மணிராஜ், மிஸ்டர் மணிராஜ், நாங்களும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நல்ல விதைகள் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறையின் கீழே 2 முக்கியமான சென்டர் இருக்கு. ஒன்று வந்து கோயம்புத்தூர்ல வன மரபியல் கோட்டம்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து நல்ல தேர்வு செய்த இடங்கள்ல இருந்து வந்து சீட்ஸ், அதாவது விதைகளை கலெக்ட் பண்றாங்க. அது வந்து விதை மையம் கோயம்புத்தூர்னு இருக்கு. வனமரபியல் மையம் அவினாசிலிங்கம் சாலை கோயம்புத்தூர்னு இருக்கு. அதுக்கு நீங்க லெட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு விதைகள் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் வேணும்னா கள்ளக்குறிச்சிக்கு நியரஸ்ட் வந்து திருச்சியில ஒரு சீட் சென்டர் வச்சிருக்கோம். இதே மாதிரி விதை மையம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி பிரிவின் கீழே வச்சிருக்காங்க. அது வந்து எம்ஆர் பாளையம் அப்படின்னு வந்து இப்போ பெரம்பலூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர், திருச்சில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நடுவுல இருக்கு, ரோட்டு மேலே இருக்கு. அங்கேயும் வந்து சீடு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெல்டா மாவட்டத்துல இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சீடு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல விதைகளை நல்ல இடத்துல இருங்க. அது சம்பந்தமா வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நியரஸ்ட் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்திலியில வந்து ஒரு நம்மளுடைய மாவட்ட வன அலுவலகம் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, வன விரிவாக்க மையங்கள் இருக்கு. அங்க வந்து ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இருக்காரு, வனச்சரகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து நல்ல இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னு எப்படி நடணும், எந்த மாதிரி ஏரியால நீங்க பிளான்டிங் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. நன்றி. ஹலோ திருநாள். நன்றி சார், தேங்க் யூ. ஹலோ சொல்லுங்க சார். டாக்டர் சுரேஷ் சார். வெரி குட். ஐ ஹவ் 2 இன்டர்வென்ஷன்ஸ். ஒன்னு வந்துட்டு இந்த ஸ்டம்ப் பிளான்டிங் பண்றீங்க இல்லையா, ஸ்டம்ப் பிளான்டிங் பண்ணும்போது இந்த ஸ்டம்ப் பிளான்டிங் பண்ண பிறகு 3rd மந்த் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஷூட்ஸ் வரும். அதுல வந்து இந்த பெஸ்ட் லீடிங் ஷூட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு மற்ற ஷூட்ஸை வந்துட்டு ப்ரூன் பண்ண இடத்துல வந்துட்டு இஃப் யூ அப்ளை நீம் ஆயில், தி ரிசோர்சஸ் வந்துட்டு which the plant takes from the soil, the moisture, nutrients எல்லாம் will not be wasted, and the leading shoot வந்துட்டு நல்லா ஃபாஸ்டா grow பண்ணும். This is one. தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நீங்க மெக்கானிக்கல் தின்னிங் சொல்றீங்க, அதெல்லாம் பழைய காலத்துல போடுற நம்ம தின்னிங்க. பிகாஸ் ஈவன் நவ் வந்துட்டு மேக்சிமம் ஆஃப் அவர் பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃப்ரம் சீட் போன். அதனால வந்துட்டு the heterogeneity in population. So mechanical thinning, first 2 thinning, mechanical thinning, Mayavel and இவரு பெரியசாமி said that go for mechanical thinning. If you go for mechanical thinning, we will be losing some of the good trees. அதனால you have to go for the elite thinning or selection thinning. Select the best trees and half the population has to be done in the 4th or 5th year, and then in the 8th year வந்துட்டு the next thing. So that வந்துட்டு the best trees வந்துட்டு will be retained so that we can harvest the maximum out of it. So these are the 2 important things which I would like to tell you all. Thank you. Thank you டாக்டர் சுரேஷ் சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மற்றவங்க யாராவது கேட்கிறேன். மிஸ் கீதா ஏதாவது கேட்டாங்க. மேடம் கீதா இஸ் அவைலபிள் ஆன்லைன். கீதா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மிஸ்டர் ஆனந்த்ராஜ் கேளுங்க. மிஸ்டர் ஆனந்த்ராஜ் ப்ளீஸ். அவர் கேட்டார் சார். ஆனந்த்ராஜ் டாக்டர் பார்த்திபன் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க, கேளுங்க ப்ளீஸ் ஆஸ்க் தி क्वेश्चन. டாக்டர் ஆனந்த்ராஜ், மிஸ்டர் ஆனந்த்ராஜ் அன்மியூட் பண்ணுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. நாங்க அன்மியூட் பண்ண முடியாது, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. மிஸ்டர் ஆனந்த்ராஜ் சார். கோபாலகிருஷ்ணன் கேளுங்க, கூப்பிடுங்க, சொல்லுங்க. மிஸ்டர் ஆதித்ய சார். கோபாலகிருஷ்ணன் சார். ப்ளீஸ் சார் கோபாலகிருஷ்ணன் சார். நான் இப்போ இங்கே பன்றிமலை திண்டுக்கல் மாவட்டங்க. சொல்லுங்க ப்ளீஸ் சார். சார் அந்த சீடு வந்து நேரடியாக நம்ம போடலாமா சார்? குழி எடுத்து சீடு நேரடியாக போடலாமா? ஹில் ஸ்டேஷன் சார், பன்றிமலை.
பன்றிமலைங்க. நான் திண்டுக்கல் மண்டலத்தினுடைய வனப்பாதுகாவலர், தலைமை வனப்பாதுகாவலர் இருக்கேன். பன்றிமலை பத்தி எனக்கு தெரியும். ஆடலூர் பன்றிமலை நீங்க சொல்றீங்க. அதனால ஆமா சார், ஆமா சார். ஆடலூர் பன்றிமலையில வந்து ஹை ரெயின்ஃபால் ஜோனு ஒரு 1200 to 1500 மீட்டர்ஸ் எலிவேஷன்ல இருக்கு. அதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா வந்து மேக்ஸிமம் வந்து 1200 மீட்டர்ஸ் எலிவேஷன்ல தான் வந்து டீக் நல்லா வளரும். ஆனா பன்றிமலையில எல்லாம் வந்து 1500, 1600, 700 மீட்டர் எலிவேஷன். அந்த மீட்டர் எலிவேஷன்ல போடும்போது சம்டைம்ஸ் வந்து வாட்டர் லாகிங் ஏற்படும். வாட்டர் ஏற்பட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு செடி செத்து போகும். ஸோ டீக் மே நாட் பி பெஸ்ட் சூட்டட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் எலிவேஷன். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். மாயவேல் எது வேற ஏதாவது கருத்து வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா ஆடலூர் பன்றிமலைங்கிறது வந்து 1200 மீட்டர் வரலாம் தான் சார் டீ கல்டிவேட் பண்ணலாம். அதுக்கு மேல போகும்போது growth அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க பன்றிமலையில பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே சார். 1300 வரும் சார். 4000 அடி சார். 1300 மீட்டர். 1200 மீன்ஸ் ஓகே. 1300 யூ கேன் ட்ரை. நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலா இருக்கணும். அதாவது தண்ணி தேங்க கூடாதுங்க. 3 நாள் 4 நாளைக்கு மேல ஒரு செடியில தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகி போயிருங்க. அதுதான் தேக்கு பொறுத்த அளவுல. தண்ணி தேங்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மலா வந்து மரத்துக்கு தண்ணி கட்டுற மாதிரி நிறைய பாத்தி கட்டி பெரிய சாசர் ஷேப் பாத்தி எல்லாம் கட்டுவாங்க. கட்டி தண்ணி வந்து நம்ம எப்போதும் எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலி அப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 2-3 நாளா வந்து செத்து போயிடும். இட் ஷுட் லெஃப்ட் அசச். தண்ணி வந்து மினிமம் வாட்டர் கொடுத்துட்டு அதோட நிறுத்திடணும். 100% வாட்டர் நம்ம காலையில சாயந்தரம் தண்ணி அடிக்கிற பூச்சி தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது செத்து போயிடும். இன்னொன்று வந்து ட்ரைனேஜ் நல்லா இருந்துச்சுன்னா இட் மே கம். பட் 1300 யூ கேன் ட்ரை ஸ்டில். ஆனா நீங்க என்ன இது போடுறது வந்து, ஏன்னா விதை வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க சொன்னதான் 30% தான் முளைப்பு திறன். அதுல நீங்க போட்டுக்கிற விதை முளைக்குமா முளைக்காதங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதை பெட்டர் வந்து ஸ்டம்ப் வாங்கி பிளான்டிங் பண்றது. ஸ்டம்ப் வந்து நல்ல சோர்ஸ்ல வாங்கி பிளான்டிங் பண்ணுங்க. அல்லது ஸ்டம்ப் எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தோ அல்லது நம்மளுடைய மேட்டுப்பாளையத்துல இருந்தோ நீங்க நல்ல நாற்றங்கால வாங்கிட்டு போகலாம். திண்டுக்கல்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து நீங்க எங்களுடைய வன விரிவாக்க மையத்துல இருந்து வாங்கி கொண்டு வந்து நீங்க நடலாம். தப்பு இல்ல. இல்ல சார், நம்ம ஆபீஸ் கோயம்புத்தூர்ல தான் சார் வாங்க. நான் கோயம்புத்தூர்ல தான் குடியிருக்கேன். ஓ ஃபைன். திண்டுக்கல்லே நம்மகிட்ட இது இருக்கு, அவைலபிள் இருக்கு. வன விரிவாக்க மையம் சொல்லி நம்ம வேலுநாச்சியார் வளாகத்துல இருக்கு. அங்கேயும் வந்து நீங்க வாங்கி கொண்டு நடலாம். நியரஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன். வேற யாரும் கேள்வி இருக்குங்களா? வேற யாரும் எது கேள்வி கேக்குறீங்களா? சார் பார்த்திபன் சார்ட்ட ஒரு கொஸ்டின் சார். இப்போ உங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ல இருந்து நான் ஒரு 200 சாம்பிள்ஸ் நான் ப்ரீ புக்கிங் பண்ணலாமா சார்? அந்த கருத்து அந்த 3 வெரைட்டி சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு 200 சாம்பிளிங் சொன்னீங்கன்னா உங்க அக்ரோ ஃபாரஸ்ட் மூலமா நான் புக்கிங் பண்ணலாமா? ஓகே சார். இப்ப ரெண்டாவது பிரசன்டேஷன் பண்ணார்ல சார் டாக்டர் மாயவேல், சொல்லுங்க. மாயவேல் சார், உங்க ஸ்லைட்ல பார்த்து நான் குளோனிங் ஆஃப் டீக்ல நீங்க 8 வெரைட்டி போட்டிருந்தீங்க. IFGTB TC1, TC2, TC4 அப்புறம் எல்லாமே போட்டிருந்தீங்க சார். அந்த 8 வெரைட்டில டாக்டர் பார்த்திபன் சொன்ன மாதிரி அந்த கர்த்த அளவு கொஞ்சம் பெருசா வளரல. இதுல எந்த வெரைட்டி சார்? இதுல 8மே அந்த கர்த்த அளவு நல்லா வளருமா இல்ல எப்படி சார்? சார் இந்த டிசி வெரைட்டி எல்லாமே வனங்கள்ல நல்ல தாய் மரங்களை தேர்வு செஞ்சு அதுல இருந்து திசுகளை உருவாக்கப்பட்ட வெரைட்டிங்க. இந்த 4 வெரைட்டில IFGTP TC1 to 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குளோன் செட் ஆகுதுங்க. இது பெரும்பாலும் ஒன்னு IFGTP 1, 3, 4 அந்த 3 வெரைட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பர்டிகுலர் 4வது வெரைட்டி வந்து IFGTP 4 TC4 வந்து வரப்புறம் போறதுக்கு அருமையான வெரைட்டிங்க. 2 வருஷத்துல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20 மீட்டர் உயரமும் ஒரு 23 சென்டிமீட்டர் சுற்றளவும் வரைக்கும் வளருதுங்க வரப்பா பண்ணும்போது. IFGTP 4 வந்து நீங்க தைரியமா பண்ணலாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை. இப்ப ஒரு 100 சாம்பிளிங்ஸ் உங்க டீம் மூலமா நான் புக்கிங் பண்ணலாமா சார்? அங்க பார்த்திபன் சார்ட்ட ஒரு 200 சாம்பிளிங், உங்கள்ட்ட ஒரு 100 சாம்பிளிங் புக்கிங். எங்க இயக்குனர் அட்வான்ஸ் புக்கிங்க்கு நீங்க லெட்டர் எழுதணும். அது கூட நீங்க ஒரு செடியோட விலை வந்து 25 ரூபாங்க. நீங்க டிடி எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்க புக் பண்ணிட்டு செடி ரெடியான உடனே உங்களுக்கு சொல்லுவோம். குறைந்தபட்சம் 45 நாள்ல இருந்து 60 நாள் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க புக் பண்ண டேட்ல இருந்து. ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ. ஒரு ராம் சுப்ராயன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பேடி கிராப்ல வந்து நம்ம வந்து டேக் வளரலாமான்னு. ஏற்கனவே அந்த கதையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேடி வந்து 24 hours 24/7 வாட்டர் லாகிங் கண்டிஷன்ல இருக்கிறது. அதுல பண்டுல வந்து வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்டுல வளர்க்கலாம். ஆனா பேடி கிராப்ல இன்டர் கிராப்பா நீங்க பண்ணவே முடியாது. பண்ணினீங்கன்னா அது வந்து செடி செத்து போயிடும். பண்டுல நல்ல உயரமான பண்டுல தண்ணி தேங்காத வரைக்கும் நீங்க வந்து தேக்கு போட்டீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ராம் சுப்ராயன் கேட்ட கேள்விக்கு வேற யாரும் கேள்வி கேட்குறீங்களா?
வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நான் we will close this webinar. Thank you so much for all the participants. Just wanted to thank you for all the panelists and participants. It was a wonderful session. Dr. K.T. Parthiban has given a different dimension of growing a teak. அதாவது ஒரு புதிய பரிமாணம், தேக்கு வளர்ப்பதில் புதிய பரிமாணங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்து தேக்கு அப்படின்னு உடனே நமக்கு டோர் விண்டோவும் அல்லது ஃபர்னிச்சர் தான் ஞாபகம் வருது. ஆனா 2 இன்ச்ல இருந்து 64 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குங்கிற ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தாரு. அது உண்மையில வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் பார்த்திபன். டாக்டர் மாயவேல் ரொம்ப ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். அதாவது தேக்கினுடைய ஏபிசிடியை வந்து ஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு. அதனால மக்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கா நினைக்கிறோம். டாக்டர் பெரியசாமி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, எப்படியெல்லாம் குறையுது கூடுது, இந்த ட்ரெண்ட் எப்படி போகுது, அது போக டாக்டர் மாயவேல் கவர் பண்ணது திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்கிறார் தேக்கு கல்டிவேஷனுடைய முக்கியமான விஷயங்களை. இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து தமிழ்நாடு வனத்துறையின் சார்பாகவும் தமிழ்நாடு வனவியல் பயிற்சியகத்தின் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அனைத்து இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். I once again thank all the participants and all the panelists who have taken their time to participate in this 1 hour 40 minutes session on tea cultivation. And again, once again to all the participants and panelists, we inform that the Tamil Nadu Forest Academy in particular is conducting a series of webinars and different aspects. We have started doing it on sandal, then followed by red sanders, and today and teak. And we also conducted 4 webinars on human-animal conflict. And we continue to do it on every weekends and also in the working days. So we request all your participation in this workshop and webinars. We also request people. One second, I'll complete. After that, you can ask your question. Anything you want to ask, you can contact our Deputy Director of Tamil Nadu Forest Academy, who is sitting in Tamil Nadu Forest Academy, Forest Campus, Saraswaram, Coimbatore, apccf@gmail.com. You can always contact and get your thing. apccf@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கலாம், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அல்லது உங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் அதை தகவல் தெரிவிக்க வாய்ப்பாக அமையும். மிஸ்டர் விக்கி, ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். விக்கி ஜெயா, ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 6 months ஆச்சு எங்க தேக்க வச்சுங்க. 6 monthsல இப்போ 13 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. ப்ளீஸ் கேரி ஆன். அதான் சார், இந்த பிரான்சஸ் எல்லாம் இப்போ வந்து நாங்க எங்க கைக்கு எட்டுற வரைக்கும் ஒரு 7 feet வரைக்கும் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேல இருக்க பிரான்சஸ் எல்லாம் எங்களால கட் பண்ண முடியல. இது வந்து மரம் வளரும் போது ஏதாவது பிரான்சஸ் பெருசாகி ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? டாக்டர் மாயவேல் ப்ளீஸ். டாக்டர் மாயவேல் ப்ளீஸ். பிரான்ச்சஸ் மேல 6 feet மேல உள்ள பிரான்ச்சஸ் வெட்டுறதுக்கு ட்ரீ ப்ரூன் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க. 2500 ரூபாய் தான் நீங்க அதை பிரான்ச் பண்ணலாம். ஆனா பட் நீங்க நுனி வரலையும் கழிக்காதீங்க. நுனி அதாவது மரத்தோட பாதி அளவு கழிச்சா போதுங்க, சரிங்களா? நுனி வரலையும் கழிக்க கூடாது. கழிக்கும் போது இளந்தண்டுகளை மட்டும் கழிங்க. அது தண்டை முத்த விட்டுறாதீங்க. தண்டு முத்துச்சுன்னா அதுல வந்து முடிச்சு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இளம் கழிங்க. கழிக்கிறது மழைக்கு முன்னாடி கழிங்க. மைண்ட் இல்ல, மழை நாள்ல கழிக்காதீங்க. மழை நாள்ல கழிச்சீங்கன்னா அது வழியா வந்து பூச்சி நோய் தாக்க ஆரம்பிச்சிடும், மரம் வந்து இறந்துடும். பாத்துக்கோங்க. சரி சரி சார். இப்ப சின்ன சின்ன பூச்சிங்க இலையில உட்கார்ந்து இலை வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம்? ஏதோ ஃபெர்டிலைசர் இருக்குங்களா? பூச்சிகள் இருந்ததுன்னா நீங்க அதை என்னுடைய மொபைல் நம்பர் சொல்றேங்க, நீங்க எழுதிக்கங்க. அதுக்கு நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷனோ உங்களுக்கு நாங்க அந்த தகவல் சொல்றேன். நான் ஓகே ஓகேங்க சார். சார் ஒன் செகண்ட், அந்த நம்பர் டாக்டர் மாயவேல் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் சொல்லுவார் இப்போ. ப்ளீஸ். 944 944 34 34 244 244 58. இதுக்கு நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புறேங்க. ஓகேங்க சார். தேங்க் யூ. So that is the end of the program. I think director is unable to join. So thank you so much for all the participants, and thank you so much for all the panelists who have taken a lot of time to spend with these people.
We will continue to work for the welfare of the people. Thank you so much, Dr. Parthiban, Dr. Mr. Teresami, and Dr. Mayavil. And I once again thank Dr. Manoharan, Mrs. Priyadarshini, and her team of officers, Diksha Devi, Ma Devi, and other people who supported this program. Thank you so much. Thank you, sir. That is the end of our program. That is the end of our program. Thank you. Thank you, CF sir, CF Salam sir, Dr. Parthiban sir. Thank you, doctor. Thank you all. Thank you, sir. See you, sir. Thank you, Dr. Mayavil. Thank you. Doctor, நீ க்ளோஸ் பண்ணிருங்க டாக்டர். Yes sir. Thank you sir. Thank you.